श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे यत्प्रसादेन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्रे येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः மகாபாரதத்துல துரோண பர்வால முதல் நாள் துரோணருடைய யுத்தம். துரோணருடைய நோக்கம் யுதிஷ்டிரரை கைது பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்தது. ஆனா துரியோதனன் அப்படிதான் கேட்டுண்டான் துரோணாச்சாரியார. அதனால யுதிஷ்டிரரை கைது பண்ணணும் அப்படின்னே யுதிஷ்டிரரையே நோக்கி அவருடைய பார்வை இருந்தது. ஆனால் எப்படியோ ஒரு விதமாக பாண்டவர்கள் யுதிஷ்டிரரை காப்பாத்தின்னு வரார்கள். மீதி இருக்கக்கூடிய பாண்டவர்கள் சாத்தியகி பிரதானமாக கண்ணபிரானுடைய ஒரு விதமான சகோதரன் சாத்தியகி, கண்ணபிரானோட தோழனும் கூட பலப்பிரதானமான மந்திரி. அத்தகைய சாத்தியகி தர்மபுத்திரரோடவே இருந்து அவரை ரட்சிச்சுட்டு இருக்கான். இந்த சந்தர்ப்பத்தில் தான் பகதத்தன் வந்து அவனோட யுத்தமாகி பகதத்த வதமாச்சு. மறுநாளே சக்கரவியூகம் அமைச்சிருக்கார் துரோணாச்சாரியர். 12வது நாள் யுத்தம் சக்கரவியூகம். அதுல அபிமன்யு பிரவேசம் பண்ணணும் அப்படிங்கிறபடி கேட்டுண்டான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் கூடாரத்துல இருக்கிறவர்கள்லயே பாண்டவர்களுடைய கூடாரத்துல அபிமன்யுவுக்கு மட்டும்தான் இப்ப சக்கரவியூகம்குள்ள எப்படி போகணும்னு தெரியும். நான் அர்ஜுனனுக்கு தான் சக்கரவியூகம் பத்தி பூர்ணமா தெரியும். அதனால அபிமன்யுக்கு இப்ப கொஞ்சம் தெரியும். அர்ஜுனனை இப்ப அங்க இல்லாததுனாலேயே அர்ஜுனனை பேதப்படுத்தி அசுர சைன்யத்தை காண்பிச்சு அனுப்பி விட்டுட்டார் துரோணாச்சாரியார். இப்ப இவர்கள் பட்சத்துல யாருக்குமே தெரியாதுங்கிறத நம்பிட்டு இருந்த துரோணாச்சாரியர் திடீர்னு தன் ரதத்து மேல ஏறி நின்று பார்த்தா அபிமன்யு வர்றது தெரியறது. நான் அபிமன்யுவுக்கு தெரியும், அதனாலதான் போறது மட்டும் தெரியும், உள்ள பிரவேசம் பண்ண மட்டும் தெரியும். மறுபடியும் அதை தந்திரமாக எப்படி அதை உடைச்சுட்டு வெளியில வரணுங்கிறது தெரியாது. அதுக்குதான் அபிமன்யு என்ன சொன்னான், என்னுடைய சகாயத்துக்கு கூடவே நீங்களும் வாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணுவோம்னு மத்த பாண்டவர்களை அழைச்சான். எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணி அதுக்குள்ள சாயங்காலம் ஆயிடும். அந்த சாயங்காலத்துக்குள்ள அப்பா திரும்ப எப்படி இந்த இடத்துக்கு தானே வருவார். ஏன்னா இங்கேருந்து தானே கிளம்பின அர்ஜுனன், அங்கதான் மறுபடியும் வருவான். எப்படி அப்பா இந்த இடத்துக்கு வருவார், வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அபிமன்யு நான் பிரவேசம் பண்றேன்னதும் இவர்களுக்கும் வேற வழி தெரியல. ஏன்னா இப்ப யுத்தத்தை சமாளிச்சாகணும். அபிமன்யுவை பிரவேசம் பண்ணும்படி சொல்லிட்டார்கள் பாண்டவர்கள். அபிமன்யு அந்த முதல் சக்கரத்தை தாக்குறான். சக்கரவியூகம்ங்கிறது எப்படி இருக்கும்ங்கிற பூர்வ பிரவச்சனத்திலேயே சொன்னோம் இல்லையா. சக்கரமா எல்லாரும் சூழ்ந்து நிற்பார்கள். அதுல ஒவ்வொரு சக்கரமா நம்ம தகர்த்துண்டே உள்ள போய் பிரதானம் யாரோ அவர்கள் நடுவுல நிப்பா. அவர்களை சுத்தி சக்கரமா எல்லாரும் நிற்பார்கள். அத முதல் சக்கரத்தை தாக்குறான் அபிமன்யு. முதல் சக்கரத்தை தாக்கின உடனேவே அங்க கொஞ்சம் இடம் கிடைச்சிடுது. அங்க இடம் கிடைச்சு உள்ள பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு அபிமன்யு போறான். இந்த காட்சியை சஞ்சயன் திருத்தராஷ்டிரனுக்கு சொல்றான். மகாராஜா, அபிமன்யு உள்ள பிரவேசம் பண்ண போறானா? பாலமந்தியந்த சுகினம் ஸ்வபாஹு பலதர்பிதௌ யுத்தேஷு குஷலம் வீரம் குலபுத்திரம் தனுத்யஜௌ. பாலம் சின்ன குழந்தையாச்சேப்பா, சின்ன பையனாச்சே, அபிமன்யு ஏன்பா போறான்? திருத்தராஷ்டிரன் கேக்குறான். திருதராஷ்டிர வாச்சன் இருக்கு. கேக்குறாம், யுத்தேஷு குஷலம் வீரம் குலபுத்திரம் தனுத்யஜௌ. நம்ம குலபுத்திரன் இப்படி அவன் சின்ன பையன், இந்த வயசுக்கு அவன் யுத்தத்துக்கு முதல்ல வந்திருக்கவே வேண்டாம். அப்படி இருக்க அவன் போய் சக்கர வியூகத்துக்குள்ள பிரவேசம் பண்றான்னு சொல்றியே,
இதை யுதிஷ்டிரன் அனுமதிச்சானா? அபி யுதிஷ்டிராத் சைன்யான் கஷ்சிதன் வபதத் பலி. யுதிஷ்டிரன் அனுமதிச்சானா அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்டதும், வேற என்ன மகாராஜா பண்ண முடியும்? சஞ்சயன் சொல்றான், என்ன பண்றது, உங்க சேனாபதி துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அப்புறப்படுத்திட்டார். அர்ஜுனனை அப்புறப்படுத்தின உடனே இந்த கட்சியில வேற யாருக்கும் சக்கர வியூகத்தை பத்தி தெரியாது, அபிமன்யுக்கு தெரியும் போல இருக்கு, அதனால அவன் பிரவேசம் பண்றான் அப்படின்னது. சரிப்பா, மேல பாரு என்ன ஆறுது, அபிமன்யு சௌக்கியமா, மேல கொண்டு பார்த்து சொல்லு அப்படின்னு திருத்தராஷ்டிரன் கேட்க, அபிமன்யு முதல் சக்கரத்தை தகர்த்தெறிஞ்சிண்டு தான் உள்ள பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு காலடி எடுத்து வைக்கிறச்சே இப்படி பின்னாடி திரும்பி பார்க்கறான். பின்னாடி திரும்பி பார்த்தா தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா எல்லாரும் இருக்கா. பீமன், யுதிஷ்டிரர், பீமன் 2 பேர் பெரியப்பா, அதுக்கப்புறம் நகுல சகதேவர்கள் சித்தப்பா, இவ 4 பேருமே நிக்கிறத பாக்குறான். பார்த்து சொல்றான், நான் பிரவேசம் பண்றேன் பெரியப்பா. யுதிஷ்டிரரை பார்த்து சொல்றான், நான் பிரவேசம் பண்றேன், என் பின்னாடியே நீங்க வந்துருங்கோ. நான் இப்ப பிரவேசம் பண்றச்சு எனக்கு இடம் கிடைக்கும் இல்லையா, என் பின்னாடியே நீங்க வந்துருங்கோ. வந்துடுறோம்ப்பா குழந்தை, ஜாகிரதையா போயிட்டு வா அப்படின்னு தர்மபுத்திர தயாரா இருங்கோ, நம்ம எல்லாம் அபிமன்யு பின்னாடியே போடும் அப்படின்னு பீமசேனன் ரதத்தை கொண்டு வந்து சல்லுன்னு நிறுத்திட்டான். அபிமன்யு பின்னாடியே நிக்கிறான். அபிமன்யு உள்ள பிரவேசம் பண்றச்சே பீமன் பிரவேசம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி அபிமன்யு உள்ள பிரவேசம் பண்ண உடனே சக்கர வியூகத்துக்குள்ள போயிட்டான் அபிமன்யு. இப்படி உள்ள பிரவேசம் பண்ண உடனே அபிமன்யு பின்னாடியே பீமசேனன் உடனே தான் உள்ள போயிடணும் அப்படின்னு நினைச்சுன்னு பீமசேனன் ரதத்தை வேகமா ஓட்டிண்டு அபிமன்யு பின்னாடியே போறான். துரதிர்ஷ்டவசமாக ஜெயத்ரதன் வந்து பீமனை தடுத்துட்டான். ஜெயத்ரதன்கிறது துஷலாவனுடைய கணவன். துஷலா கௌரவர்களுடைய ஒரே சகோதரி, திருதராஷ்டிரனுடைய கன்னிகை. அந்த துஷலாவை தான் விவாகம் பண்ணிட்டு இருக்கான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் யாருன்னு நமக்கு தெரியும், வனப்பர்வாவிலேயே பார்த்திருக்கோம். வனப்பர்வாவில திரௌபதியை அபகரணம் பண்ணிட்டு போனவன் இந்த ஜெயத்ரதன். திரௌபதியை அபகரணம் பண்ணிட்டு போனவன், அதுக்காக தண்டிக்கணும் அப்படின்னு பீமசேனன் வந்தான். இத சஞ்சயன் சொல்றான் திருத்தராஷ்டிரனுக்கு. உள்ள போயிட்டான் மகாராஜா, அபிமன்யு உள்ள போயிட்டான். பீமசேனன் பின்னாடியே அபிமன்யுனுடைய சாகாயத்துக்கு போகணும்னு போர்ச்சே உங்க மாப்பிள்ளை ஜெயத்ரதன் வந்து தடுக்கிறான். ஏன்பா பீமசேனன் ஜெயத்ரதன் தடுப்பானா? இதை என்னால நம்பவே முடியலையே. பீமசேனனுடைய பலம் எங்க, ஜெயத்ரதன் எங்க, இதை அவன் தடுப்பாங்கிறது என்னால நம்பவே முடியலையே. தடுப்பா மகாராஜா, ஏன்னா அவனுக்கு ஒரு வரம் வந்துடுத்து. திரௌபதி ஹரணே யத்தது பீமசேனேன நிர்ஜிதஹா மானாத் ச தப்தவான் ராஜா வரார்த்தி சுமஹத்தபஹா. திரௌபதி ஹரணே யத்தது, உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியுமா மகாராஜா? உங்க குலமகள் திரௌபதிய உங்க மாப்பிள்ளை ஜெயத்ரதன் அபகரிச்சுட்டு போனான். அவ வனவாசத்துல இருக்கிறச்சு. அப்படி அபகரிச்சுட்டு போனதுனால பீமசேனேன நிர்ஜிதஹா, பீமசேனன் தண்டிச்சான். ஏன்னா தண்டிக்கிறதுனா வதம் கூட பண்ணல. ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா ஒரு வாஞ்ச, நம்முடைய சகோதரியினுடைய கணவனாச்சேன்னு அவ்வளவு நல்லபடியாதான் பாண்டவர்கள் நடந்துட்டு இருக்கார்கள் உங்க விஷயத்துல. ஆனா நம்ம தான் கொடுமை பண்ணிட்டு இருக்கோம் அவர்கள். அது உங்களுக்கு புரியறதா? கொஞ்சமாவது புரியறதா மகாராஜா? அப்படி அபகரணம் பண்ணி தன் பத்தினிய அபகரணம் பண்ணா நியாயமா ஒரு க்ஷத்ரிய ஆண்மகன் என்ன தண்டனை கொடுப்பான்? மரண தண்டனை கொடுப்பான். ஆனாலுமே யுதிஷ்டிரர் மன்னிச்சு விட்டார். துஷலாக்காக காந்தாரிக்காகன்னு மன்னிச்சு விட்டார். அப்படி மன்னிச்சு விட்டு அப்படியே விட முடியுமா? ஏதாவது ஒரு பங்கம் பண்ணியாவது அனுப்ப வேண்டாமான்னு தான் அவன் தலையில 5 குடுமியோ ஏதோ வச்சுட்டா. அதனால கோபம் அடைஞ்ச ஜெயத்ரதன் சிவபெருமான நோக்கி போய் தபஸ் பண்ண ஆரம்பிச்சான். தபஸ் பண்ண ஆரம்பிச்சு அட்டம் பண்ணி சிவபெருமானுடைய தரிசனம் வாங்கி நான் பாண்டவர்கள் எப்படியாவது ஜெயிக்கணும்னு வரம் வாங்க அவன் தபசு பண்ண சிவபெருமான் சொல்லிட்டார், அது மட்டும் உன்னால முடியவே முடியாது, பாண்டவர்களை வதம் பண்ண முடியாது. ஏன்னா பாண்டவர்கள் பட்சம் அங்க கண்ணபிரான் இருக்க போறான், அவர்களை உன்னால வதம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காதன்னு சிவபெருமான் சொல்லிட்டார். ஆனாலும் ஜெயத்ரதன் உடலியே என்னுடைய தபசனுடைய பெருமை எனக்கு வரம் கொடுங்கோன்னு கேட்டுண்டான். அதனால அவர் தபசுக்கு ஏதாவது கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறதுனால சிவபெருமான் என்ன பண்ணார், அவனுக்கு நீ பாண்டவர்களை உன்னால வதம் பண்ண முடியாது, அதுவும் குறிப்பா அர்ஜுனன் எல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, மீதி 4 பாண்டவர்கள் இருக்கா இல்லையா, அர்ஜுனனை உன்னால தொடவே முடியாது. ஏன்னா கண்ணன் கூடவே இருக்க போறான் அர்ஜுனன் கிட்டக்க. மீதி 4 பாண்டவர்களை மட்டும் ஒரே ஒரு நாள் நீ ஜெயிப்பாய், யுத்தத்துல ஒரு நாள் ஜெயிப்பாய்னு வரம் கொடுத்திருக்கார். அதுவும் பாசுபதாஸ்திரம் வேற கொடுத்திருக்கார். அப்படி இருக்க அந்த ஜெயத்ரதன், அதனாலதான் பீமசேனன் வந்து தடுக்க முடியறது ஜெயத்ரதனால. அந்த வரண இந்த நாள் தான் போல இருக்கு.
பாண்டவர்களை ஜெயிப்பாயின்னு ஒரு வரம் கொடுத்திருக்காரு இல்லையா, அது இந்த நாள் தான் போல இருக்கு மகாராஜா. அதனால பீமசேனனை தடுக்கிறான் ஜெயத்ரதன். சரிப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா, இப்படி இல்லாம ஆறுது, பின்ன என்னதான் ஆறுதுன்னு பாருப்பா அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்ல, ஏன் இப்படி யுத்த நீதியை மீறி நம் கட்சி நடந்துக்கிறதுன்னு புரியலையே, சரி சொல்லுங்கள், என்ன என்ன நடக்கிறதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்க, இனி அப்படியே குருக்ஷேத்திரம் பக்கம் காட்சி திரும்புறது. காட்சி திரும்பி அங்க பீமசேனனை நடுவுல வந்து தடுத்தான் ஜெயத்ரதன். ஜெயத்ரதன் அமோகமா யுத்தம் பண்றான் பாண்டவர்களோட. பீமசேனனால அடிக்க முடியல ஜெயத்ரதனை. பானம் மேல பானம் போட்டுட்டே இருக்கான் பீமசேனன் மேல. ஜெயத்ரதன் அப்படி அதி ஆச்சரியமா இன்னைக்கு யுத்தம் பண்றான். அதை பார்த்ததும் தர்மபுத்திரருக்கு ரொம்ப பதட்டமா போயிடுது. பீமா என்ன பண்ணிட்டு இருக்க பீமா, சீக்கிரம் இந்த ஜெயத்ரதனை அடிச்சு தள்ளு, அடிச்சு தள்ளி உள்ள போப்பா, அபிமன்யு உள்ள போயிட்டான்ப்பா, நம்ம உள்ள போகணும், சீக்கிரம் ஜெயத்ரதனை அடிச்சு தள்ளு, அடிச்சு தள்ளிட்டு உள்ள போ அப்படின்னு தர்மபுத்திரர் சொல்ல, முடியல அண்ணா முடியல. பீமன் சொல்றான், முடியல, என்னால அடிக்க முடியல, இவனை நான் பானம் எடுக்கிறதுக்குள்ள மேல மேல போட்டு என்ன பங்கம் பண்றான், என்னால முடியல. என்னப்பா முடியலன்னு சொல்றீங்க, சரி நகரு அப்படின்னு தர்மபுத்திரர் வந்து ஜெயத்ரதனோட யுத்தம் பண்ணி பாக்குறார். தர்மபுத்திரரையும் ஜெயிக்கிறான். நகுல சகதேவர்கள் வரான், நகுல சகதேவர்கள் மேலேயும் பானத்தை பொழியறான். சரமாரியான பானத்தை பொழிய அவர்களால ஜெயத்ரதனை தாண்டி உள்ள போக முடியல, அபிமன்யு கிட்டக்க போக முடியல. அபிமன்யுவோ உள்ள பிரவேசம் பண்ணிட்டான். இப்படி பிரவேசம் பண்ண அபிமன்யுவை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு தர்மபுத்திரர் போராடுறார். எப்படியாவது நம்ம ஜெயத்ரதனை அப்புறப்படுத்திட்டு நம்ம உள்ள போகணுமேன்னு பாக்குறார். பீமா, ஜெயத்ரதனை வதம் பண்ணு. தர்மபுத்திரரே சொல்றார், எந்த தர்மபுத்திரர் மன்னிச்சாரோ ஜெயத்ரதனை, அந்த தர்மபுத்திரரே சொல்றார், வதம் பண்ணு இந்த ஜெயத்ரதனை. வதம் பண்ணிட்டு நம்ம இப்ப உடனே நம்ம சௌபத்ரனை காப்பாத்த போகணும். சௌபத்ரேன ஹதைஹி பூர்வம் சௌதராயோதிபித்விர்கணைஹி பாண்டவானாம் தர்ஷித பந்தாம் சைனவேன நிவாரிதஹாகா. நம்ம சுபத்ரா பையன் கிட்ட நம்ம போக வேண்டாமா, வதம் பண்ணி இந்த ஜெயத்ரதனை. அண்ணா இதுக்குதான் அடிச்சுட்டேன், அன்னைக்கே வதம் பண்றேன்னு அடிச்சுட்டேன், கேட்டியா, இப்ப வந்து வதம் பண்ணுங்கிறியே, பண்ண முடியல என்னால, என்ன என்னமோ தெரியலன்னா முடியல. பீமசேனன் சொல்றான், நான் இது மாதிரி இது வரைக்கும் ஆனது இல்ல, ஆனா என்னால முடியல, இவனோட என்னால போராட முடியலை அப்படின்னு பீமசேனன் சொல்ல, இது என்ன என்ன நடக்கிறதுனே புரியலையேன்னு தர்மபுத்திரர் வெலவெலத்து போய் நிக்கிறார். இந்த சமயத்துல இந்த பீமசேனனும் கூடவே சேர்ந்து அடிக்கிறான் ஜெயத்ரதனை. அப்படி விட்டு கொடுத்துடல, கதையை எடுத்து பீமசேனன் ஜெயத்ரதனை போட்டு அடிச்சு தள்ளுறான். ஆனாலும் அவன் எவ்வளவு தடவை அடிச்சாலும் எழுந்து எழுந்து வந்து பீமனோட யுத்தம் பண்றான். பார்த்ததும் சரி, முதல்ல இந்த பீமனை ஒழிச்சு கட்டினா தேவலன்னு நினைச்ச ஜெயத்ரதன் ஏராளமான யானைப்படைகளை எங்கேருந்தோ கொண்டு வந்துட்டான். திடீர்னு பார்த்தா அவ்வளவு கஜசைன்யம் வந்து பீமனை தாக்குறது. கஜசைன்யத்தை பார்த்த உடனே பீமசேனன், அண்ணா கஜசைன்யம் வந்துடுத்து, இனிமே வேற வழியே இல்ல, நான் கஜாயுத்தம் பண்றதுக்காக நான் புறப்படுறேன் அப்படின்னு பீமசேனன் கஜாயுத்தத்தை சமாளிக்கணும்னு அந்த பக்கம் போயிட்டான். ஆனா இந்த நேரத்துல யோசிக்க முடியல பீமனால. அபிமன்யு உள்ள போயிட்டானே, நம்ம இங்க நிக்கணும், நம்ம ஜெயத்ரதனோட போராடணும்னு யோசிக்க முடியல. ஏராளமான யானைப்படைகள் வந்ததுனால பீமசேனன் அதை சமாளிக்கணும்னு போயிடவே, இந்த நேரம் பார்த்து சிந்து தேசம் தான் ஜெயத்ரதனுடைய தேசம். சிந்து தேசத்துல இருந்துதான் குதிரைகள்லாம் உற்பத்தி ஆகுது. ஏராளமான குதிரைப்படைகள் வந்துடுத்து. குதிரைப்படைகள் வந்து நகுல சகதேவர்களை தாக்குறது. நகுல சகதேவர்கள் குதிரைப்படையில தேர்ச்சி பெற்றவர்கள். நகுல சகதேவர்கள் குதிரைப்படையை சமாளிக்கணுங்கிறதுக்காக, அண்ணா ஜாக்கிரதையா இரு, ஏன்னா உங்க கூட இருக்கணுங்கிறது புரியறது, இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு, ஏராளமான குதிரைப்படைகள் வந்துடுத்து, நாங்க போறோம், கிளம்புறோம் அப்படின்னு நகுல சகதேவர்களும் கைண்டு போயிட்டார்கள். இப்ப தர்மபுத்திரர் தனியா நின்று ஜெயத்ரதனோட சமாளிக்கிறார், யுத்தம் பண்றார். என்னடா இப்படி எல்லாருமே போயிட்டேலடா, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி நான் அபிமன்யுவை காப்பாத்துவேன் அப்படின்னு தர்மபுத்திரர் தனியா நின்று ஜெயத்ரதனோட போராடுறார். இந்த சமயத்துல சாத்தியகி, யாதவ வீரனான சாத்தியகி எங்கேயோ யுத்தம் பண்ணிட்டு இருந்தவன், அடடா தர்மபுத்திரர் தனியா இருந்து யுத்தம் பண்றாரே, ஜெயத்ரதன் வேற அங்க நின்று அடின்னு அடிக்கிறானே, ஜெயத்ரதன் ஒருவேளை தர்மபுத்திரரை பிடிச்சு இழுத்துன்னு போயிட போறான் அப்படின்னு பயந்து போன சாத்தியகி உடனே ஓடி வந்து தர்மபுத்திரருக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு சாத்தியகி ஓடி வந்து தர்மபுத்திரரோட நின்று ஜெயத்ரதனுக்கு போராடுறார். அப்ப தர்மபுத்திரர் இங்கேருந்து கத்துறார், சாத்தியகி வந்தியாப்பா, ரொம்ப சந்தோஷம் சாத்தியகி, உள்ள போ, அந்த சக்கரத்துக்குள்ள போ, நீ என்ன விடு கொஞ்ச நேரம், சக்கரத்துக்குள்ள போ, இந்த சக்கரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணு, அபிமன்யு உள்ள போயிட்டான்டா, சக்கரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணு,
அப்படின்னு தர்மபுத்திரர் இங்கேருந்து கத்த, யுத்தமா இருக்கிறதுனால ஒரே சத்தம், எங்க பார்த்தாலும் எல்லாரும் டிங்கு டிங்குன்னு அடிக்கிற சத்தம். இங்கேருந்து பேசிட்டு இருந்தா கேட்கல சாத்திகிக்கு. சாத்திகி கொஞ்சம் தள்ளி நிக்கிறான். தர்மபுத்திரர் பேசுறது கேட்கல சாத்திகிக்கு. ஆனா தர்மபுத்திரர் ஏதோ பேசுறாருங்கிறது மட்டும் புரியறது. என்ன அண்ணா, என்ன பேசுறேன் மகாராஜா, என்ன பேசுறேன், எனக்கு ஒண்ணும் கேட்கல, சத்தமா பேசுங்கோ சத்தமா பேசுங்கோ அப்படிங்கிறான் சாத்திகி. அடே சாத்திகி, அபிமன்யு உள்ள போயிட்டான்டா, சக்கரவியூகத்துக்குள்ள போயிட்டான்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு அங்க போடா, அந்த அபிமன்யுவை போய் காப்பாத்துடா. கேட்கல அண்ணா, ஒண்ணுமே கேட்கல, நீங்க என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா, முடியலையா, என்ன ஆச்சு அப்படின்னு சாத்திகி கேட்க, சரி இவனுக்கு கேட்க மாட்டேங்கிறது, நம்ம என்ன பண்றது அப்படின்னு கையில செய்கையாவது பண்ணி காட்டுறார் தர்மபுத்திரர். இதெல்லாம் அப்படியே பாரதத்துல வர்ணிக்கப்படுறது இந்த கட்டம். செய்கை பண்ணி காட்டுறார் தர்மபுத்திரர். ஒரு சின்ன பாலன் அப்படின்னு ஒரு குழந்தைன்னு கையை காண்பிச்சு, பாலன் என்ன பாலன்னு சொன்னா புரிஞ்சுப்பான் சாத்திகி, அபிமன்யுன்னு புரிஞ்சுப்பான் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தைன்னு, ஒரு பாலக்கன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி கையை காண்பிச்சு உள்ள போயிட்டான், அபிமன்யு உள்ள போயிட்டான்னு அந்த சக்கர வியூகத்தை காட்டார். தயவு செஞ்சு நீ உள்ள போ அப்படின்னு செய்கை பண்ணி காக்குறேன். ஒண்ணுமே புரியல அண்ணா, ஏன்னா சாத்திகிக்கும் ஒண்ணும் புரியல. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் அடிக்கிறான், அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தன் அடிக்கிறான். அண்ணா நீங்க என்ன பேசுறீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல, இப்ப யுத்தம் பண்ணுங்க, சாயங்காலம் கூடாரத்துக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சாத்தியகி யுத்தம் பண்ணிட்டு இருக்கான் ஜெயத்ரதனோட. தர்மபுத்திரர் போச்சு, இன்னைக்கு வந்தது ஆபத்து, என்ன இப்படி ஆயிடுத்தே, சாத்தியகிக்கு நம்ம சொல்றது புரியல, ஜெயத்ரதனை தாண்டி நம்மளால உள்ள போக முடியல, பீமசேனனும் போயிட்டான், நகுல சகதேவர்களும் போயிட்டான், இன்னைக்கு என்ன ஆக போறதோன்னு பதப்பதைப்புல இருக்கார் தர்மபுத்திரர். அர்ஜுனன் வேற எங்க போனான்னு தெரியல, இப்படி ஆயிடுத்தே இன்னைக்கு நிலைமைன்னு தர்மபுத்திரர் இங்க திகச்சு போய் நிக்கிறார். ஆனா உள்ள போன அபிமன்யுவும் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பிரவேசம் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லா சக்கரத்தையும் சரமாரியா தகர்த்துண்டு உள்ள போறான். அப்படி உள்ள போர்ச்சு ஆதரவோட இப்படி பின்னாடி திரும்பி பார்த்தான். பின்னாடி திரும்பி நம்ம பெரியப்பா வந்திருக்காளோ சித்தப்பா வந்திருக்காளோன்னு ஆதரவோடு திரும்பி பார்த்தா ஏமாற்றம் தான் மிஞ்சித்து அந்த குழந்தைக்கு. யாருமே இல்ல, தனி ஆளா நிற்கிறான் அபிமன்யு. பின்னாடி பார்த்தா தன்னுடைய சாகாயத்துக்கு ஒரு சைன்யம் இல்ல, யாருமே இல்ல. அபிமன்யு பாக்குறான், என்ன நம்ம வரச்சே பெரியப்பா சித்தப்பா எல்லாம் பின்னாடி தானே இருந்தா, பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாலே ஏன் வரல, பின்னாடி ஒருவேளை யுத்தம் பண்ணிட்டு இருக்காளா, வந்துடுவாளா அப்படின்னு திரும்பி பார்த்தா கண்ணு எட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல, கௌரவ சைன்யம் தான் இருக்கு. இந்த பார்த்ததும் அபிமன்யுக்கு சரி அதுக்காக விட்டுட முடியுமா, விட்டு கொடுக்க முடியல. அதனால சரமாரியான பானங்களை எடுத்து அபிமன்யு தானே பொழிய ஆரம்பிச்சான். ஒவ்வொரு சக்கரமா தகர்த்துண்டு 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 வர, ஒவ்வொரு சக்கரம் சக்கரம் சக்கரமா தகர்த்துண்டு வரான். அர்ஜுனனுக்கு சலை இல்ல, அர்ஜுனனுக்கு சலை இல்லாம ஏதோ கர்ணன் மார்பு தட்டிக்கிறான் இல்லையா, நான் பெரிய வீரன், அர்ஜுனன் எனக்கு சமானமானவன். ஆனா அந்த கர்ணனால அபிமன்யுவோடவே போராட முடியல. ச கர்ணம் கர்ணானி கர்ணோ புனர்விவ்யாத பால்குணிஹி ஷரைஹி பஞ்சசதா சைனம் இதித்வா கோபயன் பிருஷங்கோ. கர்ணன் பார்த்து கோபம் அடைகிற அளவுக்கு அபிமன்யு யுத்தம் பண்றான். ஏன்னா கர்ணனுடைய ரதத்தை உடைச்சு கர்ணனையே அடிச்சு கீழே வீழ்த்தினான். இப்படி எல்லா வட்டம் வட்டமா அடிச்சுட்டு வர, இப்படி அடிச்சுட்டு வரச்சே அர்ஜுனனுக்கும் மேல போயிட்டான் அபிமன்யு. அர்ஜுனனை விட மேல போய் இப்படி யுத்தம் பண்றத பார்த்த உடனே துரியோதனன், என்ன ஆச்சாரியரே என்னது இது, சக்கரத்தை தகர்த்துன்னு பிரதானமான சக்கரத்துக்குள்ள வந்துட்டான் இப்ப அபிமன்யு. ஏராளமான சக்கரங்கள் இருந்தது, எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சுண்டு பிரதானமா எங்க துரியோதனாதிகள் நிக்கிறாளோ அந்த சக்கரத்துக்குள்ள பிரவேசம் பண்ண வரான் இப்போ. என்ன ஆச்சாரியரே இது, நீங்க என்ன சொன்னீங்க, அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும், அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இப்ப இவன் இப்படி அடிச்சுட்டு வரானே, இவன் பார்த்தா என்னமோ சின்ன பயலாட்டம் இருக்கான், ஆனா இப்படி எல்லாரையும் அடிச்சு கர்ணனே கீழே உழற அளவுக்கு பண்ணிட்டான். இது என்ன வஞ்சிக்கிறீங்களா ஆச்சாரியரே, என்ன உங்களுடைய திட்டம் அப்படின்னு துரியோதனன் கேட்டதும், அனாவசியமா பேசாத துரியோதனா, பைத்தியக்காரன் மாதிரி பேசாத, எனக்கு தெரியாது அபிமன்யு இத்தகைய வீரனா இருப்பான்லாம் எனக்கு தெரியாது, அதுக்காக சக்கர வியூகம் அவனுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு சக்கர வியூகத்துக்குள்ள வர தெரிஞ்சுது, ஆனா வெளியில போக தெரியல அவனுக்கு. அதை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியறது, ஏன்னா சக்கர வியூகத்துக்குள்ள வந்துட்டானே தவிர அவனுக்கு எப்படி தகர்த்தெறிஞ்சுட்டு வெளியில போகணும்னு தெரியல. அதனால துரியோதனா நீ கொஞ்ச நேரம் இரு, யுத்தம் பண்ண விடு என்ன, ஏன்னா இப்ப உட்காந்து என்ன அபியூஸ் பண்றதுக்கெல்லாம் இது டைம் இல்ல அப்படின்னு துரோணாச்சாரியார் யுத்தம் பண்ண பாக்குறார். அபிமன்யு எதிரில துரோணரே வந்து நிக்கிறார். துரோணர் எதிரில வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அபிமன்யு சரமாரியான பானங்களை எடுத்து துரோணர் மேல பொழிஞ்சு, அபிமன்யு ஹதே ராஜன் சிசுகே பிராப்த யௌவனே. துரோணாச்சாரியாருடைய ரதத்தை பத்தி நம்ம வர்ணிச்சோம்.
பூர்வ பிரவச்சனத்துல அப்படி சாஸ்திர முறைப்படி பண்ணப்பட்ட ரதம்னு. அந்த ரதத்தையே முறியடிச்சுட்டான் அபிமன்யு. துரோணருடைய ரதம் அப்படியே முறிஞ்சுது. மடேர்னு மேலேந்து கீழே விழுந்தார் துரோணாச்சாரியார். இப்படி கீழே விழுந்த உடனே தலை கிறுக்கிறுத்து தலை சுத்த ஆரம்பிச்ச உடனே துரோணர் இதுதான் சாக்குன்னு நம்ம கொஞ்சம் விலகிடுவோம்னு துரோணர், துரியோதனா ரொம்ப தலை சுத்தலா இருக்கு, நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன் அப்படின்னு துரோணர் மெதுவா அப்படியே விலகிட்டார். விலகிட்டு போய் இப்படி நின்று இருக்கார் துரோணாச்சாரியார். பிறகு கிருபாச்சாரியாருடைய கொடையெல்லாம் உடைச்சு அவருடைய ரதத்தையும் முழிச்சு கிருபாச்சாரியாருடைய நான்கயிறை உடைச்சு அவரை கீழே தள்ளி கர்ணனையே கீழே தள்ளின பிறகு துரியோதனன் துஷாசனன்லாம் ஒரு பொருட்டே இல்லையே, எல்லாரையும் அடிச்சு கீழே தள்ளுறான் அபிமன்யு. இப்படி அத்தனை பேரையும் தன் ஒரே ஆளா இருந்து சமாளிச்சு இத பார்த்த துரியோதனனால ஏத்துக்க முடியல. இந்த வீரத்தை, இப்படி ஒரு வீரனை ஏத்துக்க முடியல துரியோதனனால. துரியோதனன் ஏதோ அர்ஜுனனை பத்தி அவனுக்கு தெரியும், அதுக்காக அவன் புத்திரன் இவ்வளவு வீரனா இருப்பாங்கிறத எதிர்பார்க்காத துரியோதனன் ஏதோ ஒரு பொடி பையன் வாரா, அவனோட என்ன நம்ம யுத்தம் பண்ணி தீத்துருவோம்னு நினைச்சா பார்த்தா இப்படி அத்தனை பேரையும் சமாளிச்சு நம்ம அத்தனை பேரையும் புறமுதுக்கிட்டு ஓடும்படி பண்ணிட்டான். துரோண முகைஹி ஷட்பிதார்த்தராஷ்ட்ரைஹி மகாரதைஹி. தார்த்தராஷ்டிரர்கள்னா 100 கௌரவர்களும் தான். அத்தனை பேரையும் சமாளிக்கிறான் தான் ஒருவனாக இருந்து. இத பார்த்ததும் துரியோதனன் தந்திரம் பண்றான். கர்ணா எழுந்துரு, என்ன என்ன அப்படியே படுத்துன்னு அப்படியே கிடக்குற, எழுதுரு கர்ணா, எழுந்து யுத்தம் பண்ணி எனக்காக. பண்றேன் அடிச்சுட்டான்ப்பா, முடியல, ஏதோ தலை சுத்தி எடுத்து கீழே விழுந்தேன், இது எழுந்து பண்றேன், யுத்தம் பண்றேன் அப்படின்னு கர்ணன் சொல்ல, உனக்கு வெக்கமா இல்லையா அவனுக்கு? அடிச்சு கீழே ஒரு சின்ன பையன், நேத்தி முளைச்ச பையன், இவன் அடிச்சு கீழே தள்ளிட்டான்னு இப்படி மயக்கமா இருக்கியே, இங்க பார், அந்த மாதிரி ஒரு வீரனை அவமரியாதை பண்ணாத. அவன் யாராக இருந்தா என்ன, அவனுடைய வீரத்தை பாரு, நம்ம இத்தனை பேரையும் அவன் சமாளிக்கிறான். அப்படி இருக்கிறச்சு நீ அந்த மாதிரி அவமரியாதை எல்லாம் பண்ணாத. ஏதோ அவன் அடிச்சிருக்கான், நான் விழுந்திருக்கேன், இப்ப எழுந்தாச்சு, நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு கர்ணன் சொல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்துப்போம். இப்ப துரியோதனன் என்ன பண்றான், பெரிய இது ஒரு அராஜகம். எல்லாரும் சேர்ந்து நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து அடிக்கணும் அபிமன்யுவங்கிறான். அப்ப கர்ணனுக்கே புரியறது, இது யுத்த நீதி கிடையாது, ஒரு வீரன் தான் அடிக்கணும், இப்படி எல்லா வீரர்களும் சேர்ந்து அடிக்க கூடாதுங்கிறது கர்ணனுக்கு புரியறது. வேண்டாம் துரியோதனா, நான் மட்டுமே யுத்தம் பண்றேன், வேண்டாம் நானே பண்றேன்னு சொல்றான் கர்ணன். பண்ணி கிழிச்ச கீழே விழுந்திய, என்னத்த பண்ண, அதெல்லாம் முடியாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்றோம் இப்ப இவனோட. வேண்டாம் துரியோதனா, சொன்னா கேளு, விபரீதம் ஆயிடும், வேண்டாம் அப்படின்னு கர்ணன் சொல்ல கேட்காம, துரோகி, நீ எனக்கு நண்பனா இல்ல அவனுக்கு நண்பனா, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாரும் யாருமே என் பட்சத்துல இல்ல, துரோணாச்சாரியாரும் என்னை வஞ்சனை பண்றார், பீஷ்மரும் என்னை வஞ்சிச்சுட்டார், இப்ப கர்ணா நீயுமா அப்படின்னு துரியோதனன் கேட்டது. சரி துரியோதனா, வேண்டாம், இந்த மாதிரி எல்லாம் அனாவசியமா பேசாது, இப்ப என்ன, இவன் அடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு எல்லா வீரர்களும் ஒன்னு சேர்ந்தார்கள். அத்தனை பேரும் சேர்ந்து அபிமன்யுவை தாக்குறார்கள். அப்ப கூட அபிமன்யு விட்டு கொடுக்கல, இத்தனை பேர்கள் சேர்ந்து நம்மள தாக்குறார்கள்னு புரியறது. இது யுத்த நீதியே கிடையாது, ஒருத்தர் தான் ஒரு சமயத்துல அடிக்கலாம்ங்கிற யுத்த நீதியை தாண்டி முதல்ல குருக்ஷேத்திர யுத்தத்துல யுத்த நீதியை கைவிட்டது கௌரவ சைன்யம் தான். பாண்டவர்கள் யுத்த நீதிப்படிதான் செஞ்சுட்டு வரார்கள். முதல்ல யுத்த நீதியை கைவிட்ட கௌரவ சைன்யம் தான். இப்படி கௌரவர்கள் யுத்த நீதியை கைவிட்டு ஒரு வீரனோட ஒரு வீரன் தான் போராடணுங்கிற யுத்த வரமுறையை மீறி அத்தனை பேர்களுமா சேர்ந்து அபிமன்யுவை அப்படி அபிமன்யுவை தாக்கின உடனே தன் மாமாவுக்கு சளை இல்லை, மாமாவுக்கு சளையான்னு அபிமன்யு எப்படி ரதாங்க பாணிகின்னு ரத சக்கரத்தை கிருஷ்ணன் தூக்கினானோ பீஷ்மருக்காக, அது போல அபிமன்யு ரத சக்கரத்தை தூக்கிட்டான். ரத சக்கரத்தை தூக்கி இத்தனை பேர்கள் மேலேயும் அப்படியே வீசிடலாம் ரத சக்கரத்தை அப்படின்னு அபிமன்யு ஏராளமான பானம் தாக்கிடுத்து அபிமன்யுவை. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறார்கள் இல்லையா, உடம்பு பூரா ரத்த விளாற ஆயிடுத்து. ஆனாலும் விட்டு கொடுக்காம அபிமன்யு ரத சக்கரத்தை கையில தூக்கி அதை எடுத்து இவர்கள் மேல வீசணும் அப்படின்னு அபிமன்யு இவர்கள் மேல வீசணும்னு வரச்சே துரியோதனன் பாக்குறான். தம் திருஷ்டுவா பதிதம் பூமௌ சந்திர கர்ம்ச சதுர்மிதிஹி. ரத சக்கரத்தை தூக்கிட்டான் பாடே, என்னடா பாக்குறீர்கள் எல்லாம், ரத சக்கரத்தை தூக்கிட்டான், இதை எடுத்து நம்ம மேல வீசினா நம்ம அத்தனை பேர் கழுத்தும் காலி, ரத சக்கரத்தை தூக்கிடுத்த இந்த வாண்டு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் தன் கையில இருக்கிற வாழை கையில எடுத்துட்டார்கள். வாழை கையில எடுத்துண்டு துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியர், கிருத்தவர்மா, யாதவ சேனாபதியான கிருத்தவர்மா, நாராயணி சேனை பூரா இப்ப கௌரவர்கள் பக்கம் போனதுனால கிருத்தவர்மா அந்த பக்கத்துல இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். கிருத்தவர்மா, கர்ணன், துரியோதனன், துஷாசனன், சகுனி அத்தனை பேர்களும் தன்னுடைய வாழை கையில எடுத்துண்டு எல்லாரும் அபிமன்யுவை சுத்திண்டார்கள். எல்லாரும் அபிமன்யுவை சூழ்ந்து ஏதோ கசாப்பு கடையில
வெட்டுறாளே அது மாதிரி எல்லாரும் அபிமன்யுவை போட்டு அப்படியே சதக்கு சதக்குன்னு சதைச்சிட்டார்கள் அபிமன்யுவை. ஒவ்வொருத்தரா தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய டர்ன் மாதிரி வந்து இப்படி அபிமன்யுவை சரமாரியாக குத்தி துரியோதனன், துஷாசனன், கர்ணன், அஸ்வத்தாமா, துரோணர் அத்தனை பேருமா வந்து சரமாரியாக தாக்கி அபிமன்யுவை சதைச்சிட்டார்கள் அபிமன்யுவை. இப்படி சதைச்ச உடனே ஹான் களைச்சு போயிட்டான் அபிமன்யு. அவனுக்கு புரிஞ்செடுத்து இனி நம்மளால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு புரிஞ்செடுத்து இப்படி அத்தனை பேருமா வந்து தன்னை வெற்றச்சே என்ன பண்ண முடியும், ஒருத்தரோட தானே போராட முடியும். அத்தனை பேருமா வந்து இப்படி சதக்குன்னு சதைக்கரிச்சே அபிமன்யு அந்த ரத சக்கரத்தை கீழே விழுந்தான். ஹா அப்படின்னு விழுந்தான். அப்பா அப்பா அப்பான்னு கத்தரான் அபிமன்யு. அபிமன்யௌஹதே ராஜன் சிசுகே பிராப்த யௌவனே सम्प्राद्रवञ्च मूहाः सर्वे धर्मराजस्य पश्यता. ராஜன் உங்களை சஞ்சயன் சொல்றான் இந்த காட்சிய. திருதராஷ்டிர மகாராஜா பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல, அநியாயம் பண்றார்கள் உங்களுடைய புத்திரர்கள், அந்த குழந்தைய போட்டு சித்திரவதை பண்றார்கள் மகாராஜா. ஒருத்தர் இல்லாம 2 பேர் இல்லாம அவனை கையில பிடிச்சிட்டு சித்திரவதை பண்றார்கள் எல்லாரும் சேர்ந்து. அபிமன்யௌ ஹதே ராஜன் சிசுகே பிராப்த யௌவனே. திருதராஷ்டிரனே தலையில கைய வச்சுக்கிறான். என்ன சஞ்சயா இது, இப்படி பண்றார்கள், எச்சா இப்படியா செய்வார்கள் அப்படின்னு திருதராஷ்டிரனே எங்க கண்ணுல கண்ணீர் வருது அவனுக்கு. அப்படி போட்டு என்ன நடக்கிறது சரி பார் அப்படின்னு அவனை போட்டு சிதைச்சிட்டார்கள் மகாராஜா. ஹானு கீழே விழுறான் அபிமன்யு. அப்படின்னதும் அபிமன்யு அப்பா அப்பான்னு சொல்லிண்டே கீழே விழுந்து, சே கோழைகளே, நீங்கெல்லாம் என்னுடைய அப்பாவே நான் மன்னிக்க மாட்டாருடா. உங்களோட போய் நான் போராடினேனே, உங்களோட நான் இவ்வளவு நேரம் போராடினேனே, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன அடிக்க வேண்டியிருக்கு, இப்படி எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீர்களே, இதுவா யுத்த நீதி? இந்த மாதிரி கோழைகளோட போராடி நான் என் உயிரை விடுறேனேன்னு எனக்கு கேவலமா இருக்கு. பூர்வம் நிஹத்ய சங்கிராமே பశ్చాது அர்ஜுன நிரவ்யயாத். அப்பா என்ன க்ஷமிக்கணும், இந்த மாதிரி கோழைகளோட உங்களுடைய வீரனான அபிமன்யு போராடினேன்னு ஒரு நாளைக்கு கேள்விப்பட்டான், என்ன கோச்சுக்காதீங்கோ, என்ன க்ஷமிங்கோ, இந்த கோழைகளோட நான் யுத்தம் பண்ணிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அபிமன்யுவை சதைக்க கோபம் வந்தது. இந்த நேரத்துல என்ன பேச்சு பேசுறான் பத்தியா துரியோதனன் பார்க்க, விழுந்தும் கூட இவனுக்கு புத்தி வரல, நம்மளெல்லாம் கோழைங்கிறான், என்ன பேச்சு பேசுறான் அப்படின்னு அபிமன்யு கோவிச்சுக்க அபிமன்யுவை துரியோதனன் பார்த்து ஆக்ரோஷம் அடைய, இந்த நேரத்துல பாண்டவர்கள் எல்லாரையும் அடிச்சு தள்ளி ஜெயத்ரதன் அங்க அமோக வெற்றி கண்டு இப்படி என்ன நடக்கிறதுன்னு இந்த சக்கரத்துக்குள்ள வந்து பிரவேசம் பண்ணி ஜெயத்ரதன் பார்த்தா அபிமன்யு இந்த மாதிரி எல்லாம் பேசினதும் எல்லாருக்கும் கோபம் வருது. கோழைகளோட நான் இன்னைக்கு யுத்தம் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே எல்லாருக்கும் கோபம் வர, கோழைகளா, நாங்கள்லாம் கோழைகளா அப்படின்னு ஒரு கோபம் அடைஞ்ச ஜெயத்ரதன் தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை எடுத்து அபிமன்யு மேல பிரயோகம் பண்ணிட்டான். பிரயோகம் பண்ண உடனே ஏற்கனவே ரணமா இருக்கு உடம்பு, ரணமா ஆகி ஏற்கனவே சதைச்சிருக்கார்கள் அபிமன்யுவை. இந்த நேரத்துல உயிர் போற திசையில ஒரு உயிர் போற வீரனை அடிக்க கூடாதுங்கிறது ஒரு யுத்த நீதி. உயிர் போயின்னு இருக்கிற சமயத்துல அவனே உயிர் போயின்னு இருக்கிற திசையில வந்து மறுபடியும் அவனை அடிக்க கூடாது. அந்த யுத்த நீதியையும் தாண்டி ஜெயத்ரதன் வந்து தாக்குறான் அபிமன்யுவை பாசுபதாஸ்திரம் கொண்டு. அதை வாங்கினதும் ஹான்னு அப்படியே விழுந்து அபிமன்யு அப்படியே அடங்கிட்டான். அபிமன்யுனுடைய உயிர் பிரிஞ்சது, அப்படியே அடங்கினான் அபிமன்யு. இத பார்த்ததும் இனி அபிமன்யு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப கூட சும்மா இல்லாம இந்த கௌரவர்கள் எல்லாம் என்ன பண்றார்கள், இந்த அபிமன்யு போனதை கொண்டாடுறார்கள். அபிமன்யுனுடைய அந்த சடலத்தை சுத்தி எல்லாரும் நர்த்தனம் ஆடுறார்கள், டான்ஸ் ஆடுறார்கள். ஒரு கூத்தாட்டம்னு சொல்றோம்ல இப்பெல்லாம், அத அநியாயமாக கௌரவர்கள் பண்றார்கள். ஒரு வீரனை இந்த மாதிரி அவமதிக்கவே கூடாது. யுத்த களத்துல அடிபட்டு விழுந்த ஒரு வீரனை அவமரியாதை பண்றது போல கௌரவர்கள் எல்லாம் அப்படியே அவனை சுத்தி நர்த்தனம் ஆடுறார்கள். நர்த்தனம் ஆடி தன்னுடைய சங்கநாதம் பண்ணி இன்னைக்கு யுத்தம் முடிஞ்சது அப்படின்னு கௌரவர்களுடைய கொடிகள்லாம் உயர்த்தப்பட்டது. நான் எப்போதுமே எதிர்கட்சியில ஒரு பிரதானமான வீரனை தாக்கிட்டா, அந்த வீரன் உயிரிழந்துட்டா அந்த கட்சியில கொடியெல்லாம் உயர்த்துவார்கள். ஆனா பாண்டவர்களுடைய கட்சியில கொடிகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டது. அபிமன்யு போனதுனால கொடிகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டது. யுதிஷ்டிரருக்கு போய் இந்த சேனாபதியான திருஷ்டத்யும்னன் அபிமன்யுவை பார்த்துட்டான். பார்த்து அபிமன்யு வதம் ஆயிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே யுதிஷ்டிரர்கிட்ட போய் செய்தி சொல்றான். யுதிஷ்டிரர் அடிபட்டு கீழே விழுந்திருக்கார். யுதிஷ்டிரரை தூக்கி திருஷ்டத்யும்னன் சொல்றான், உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, ஆபத்து இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதும் எனக்கு ஒண்ணும் இல்ல, அபிமன்யு எங்கன்னு நான் பாக்கணும் அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். அபிமன்யு யுத்தம் முடிச்சுட்டானா, கூடாரத்துக்கு போயிட்டானா, இல்ல அர்ஜுனன் வந்துட்டானா, என்ன ஆச்சு அப்படின்னதும் மனசை தேத்திக்கோங்க, அபிமன்யு இல்ல,
அபிமன்யு இல்லையா, எங்க இல்ல அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்க, வாங்க கூட்டின்னு போய் காட்டுறேன் அப்படின்னு தர்மபுத்திரரை தாங்கி பிடிச்சு திருஷ்டத்யும்னன் கொண்டு வந்து காண்பிச்சா பார்க்க முடியல அபிமன்யுவை. அதை செதச்சிட்டார்கள் இல்லையா, அபிமன்யுவை பார்க்க முடியல. ஹதே தஸ்மின் மகாவீர்யே சௌபத்ரே ரதயூதபே விமுக்த ரத சம்நாகஹ சர்வே நிக்ஷிப்த கார்முகாக. எங்க பார்த்தாலும் ஒரே கத்திகள் குத்தப்பட்டிருக்கு. இப்படி சதைச்சிருக்கார்கள் அபிமன்யுவை. இது என்னப்பா இத்தனை கத்திகள் வந்து குத்தி இருக்கு என் பிள்ளைய, என்னப்பா ஆச்சு அப்படின்னு திருஷ்டத்யும்னனை பார்த்து கேட்க, என்னன்னு சொல்றது அந்த காட்சிய. நான் பின்னாடி யுத்தம் பண்ணிட்டு நான் அபிமன்யு கிட்ட வந்துட்டு இருக்கிற சமயத்துலதான் நானே பார்த்தேன் மகாராஜா. எல்லாருமா சேர்ந்து தாக்கினார்கள் அபிமன்யுவன்னு. நடந்த விஷயத்தை திருஷ்டத்யும்னன் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டான். அங்க இருக்கக்கூடியவர்களும் சில பேர்கள் சொன்னா, அவன் சொன்ன உடனே அடிச்சுட்டு அழுதார் தர்மபுத்திரர். இப்படி ஆயிடுத்தேன்னு என்னால பார்க்க முடியலையே அபிமன்யுவை, இதுன்னு அநியாயம் பண்ணிட்டார்களே, முறைப்படி யுத்தம் பண்ண வேண்டாமா, யுத்த நீதிப்படி பண்ண வேண்டாமா, இப்படி அநியாயமாக செஞ்சுட்டார்களே அப்படின்னு தர்மபுத்திரர் அடிச்சுட்டு அழறார். அபிமன்யுவை பார்க்க முடியாம அடிச்சுட்டு அழ, தர்மபுத்திரருடைய அழுக சத்தம் கேட்ட உடனே குதிரைப்படைகளோட யுத்தம் பண்ணிட்டு இருந்த நகுல சகதேவர்கள் வரார்கள். என்ன ஆச்சு, அண்ணாவுடைய அழுக சத்தம் கேட்கறதேன்னு வந்து பார்த்தா, பார்க்க முடியாம கண்களை மூடிண்டார்கள் நகுல சகதேவர்கள். அண்ணா பார்க்க முடியல, அண்ணா பார்க்க முடியல, வா கூடாரத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தர்மபுத்திரரை சமாதானம் பண்ணி, இதுதான் க்ஷத்திரியர்களுக்கு இருக்கிற ஒரு சிரமம், அடிபட்டு கீழே விழுந்தாச்சுன்னா மறுபடியும் கூடாரத்துக்கு கொண்டு வர முடியாது, அவன் அப்படியே ரணபூமியிலேயே கடக்க வேண்டிதான். ரணபூமியிலேயே அவன் இருக்க வச்சுட்டு அபிமன்யுவை, வா நம் கூடாரத்துக்கு போவோம்னு தர்மபுத்திரரை சமாதானம் பண்ணி கூடாரத்துக்கு போய் எல்லா கொடியையும் தாழ்த்தினார்கள் பாண்டவர்கள். பிரதானமான வீரன் போயிட்டான் அப்படிங்கிறதுனால பாண்டவர்களுடைய கொடி பூரா தாழ்த்தப்பட்டது. பீமசேனன் கஜயுத்தம் முடிஞ்ச பிறகு பீமசேனன் குருக்ஷேத்திரத்தை அப்படி சுத்தி பாக்குறான், யாராவது இருக்காளா, இன்னும் பாக்கி யாராவது இருக்காளான்னு பார்த்து யாருமே இல்லையே, சரி எல்லாரும் கூடாரத்துக்கு போயிட்டார்கள் போல இருக்கு அப்படின்னு பீமசேனன் திரும்ப கூடாரத்துக்கு வந்தா. கூடாரத்துக்கு வந்து பார்த்தால் அங்க எல்லா ஸ்திரீகளும் அழறார்கள், கதறார்கள். பாண்டவர்களுடைய பத்தினிகள் எல்லாம் கூடாரத்துல இருக்கா இல்லையா. திடீர்னு பார்த்தா திரௌபதி கதர்றா, சுபத்ரா கதர்றா, பாண்டவர்களுடைய மத்த பத்தினிகள் விஜயா, கரேனு, ஹிடும்பைன்னு அத்தனை பேர்களும் கதர்றார்கள், அலறார்கள். யுதிஷ்டிரர் அழறா, எல்லாரும் அழறா. அத்தனை பேரும் அழறத பார்த்த உடனே பீமசேனன் வந்து, என்னடா ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி அழறா, என்ன ஆச்சு அப்படின்னு என்ன உள்ள ஓடி வந்து கேட்கிறான். என்ன திருஷ்டத்யும்னா, என்ன ஆச்சுப்பா, என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இப்படி அழறா, அண்ணா சௌக்கியமா, யுதிஷ்டிரர் சௌக்கியமா, இல்ல வேற யாருக்காவது ஏதாவது ஆபத்தா, என்ன ஆச்சு அப்படின்னு பீமன் கேட்க, யுதிஷ்டிரர் ஓடி வந்து பீமனை கட்டிக்கிறார். பீமா போயிட்டியேடா நீ பாட்டுக்கு, கஜயுத்தம் பண்றேன்னு போயிட்டியே, இப்ப என்ன நடந்தது பாத்தியா அப்படின்னு பீமனை கட்டிட்டு யுதிஷ்டிரர் அழறார். என்ன ஆச்சுன்னா, நீங்க சௌக்கியமா இருக்கேன், நகுல சகதேவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுதா, இல்ல நகுல சகதேவர்களும் வந்து அழறா, எல்லாரும் இருக்கும், என்ன ஆச்சு, வேற அர்ஜுனனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு பீமசேனன் கேட்க, எல்லாரையும் கேட்கறியே, அபிமன்யு கேட்க மாட்டியா, அபிமன்யு, ஆமா அபிமன்யு, ஐயோ அப்படின்னு தலையில கை வச்சிருந்தான் பீமன். அபிமன்யுக்கு என்ன ஆச்சு, உள்ள சக்கரவியூகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணானே, என்ன ஆச்சு அபிமன்யுக்கு, போயிட்டான், அபிமன்யு போயிட்டானா அப்படின்னு பீமசேனனுக்கே ஒண்ணும் புரியல. இப்படி ஆயிடுத்தே, நான் ஒரு க்ஷணம் இந்த கஜயுத்தத்தை பார்க்கணும்னு அப்படி போயிட்டேனே, குழந்தையை கை விட்டுட்டேனே, இப்படி நம் குழந்தைய பறி கொடுத்தோவே அப்படின்னு பீமசேனனே கதற ஆரம்பிச்சான். இனி எல்லாரும் கூடாரத்துல கதறின் இருக்கார்கள். இனி கிருஷ்ணார்ஜுனர்கள் மட்டும்தான் இன்னும் வரல. கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மட்டும் அசுர சைன்யத்தோட யுத்தம் பண்ண போனவர்கள். அங்க அமோக ஜெயம் கண்டான் அர்ஜுனன். அசுர சைன்யம் பூரா தகர்த்தெறிஞ்சுட்டான். இந்த சமயத்துல அர்ஜுனன் கிருஷ்ணன் இடத்துல சொல்றான், கிருஷ்ணா முடிஞ்சிடுத்து இன்னைக்கு யுத்தம், ஏன்னா தேவதத்தம் அந்த பாஞ்சஜன்யம் ரெண்டுத்தையுமே ஓதியாச்சு, யுத்தம் சங்கநாதம் ஆயிடுத்து, யுத்தம் ஆயிடுத்து. அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா வேகமா ரதத்தை ஓட்டிண்டு கூடாரத்துக்கு போயேன், எனக்கு ஏதோ மனசு சரியில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, என்ன ஆச்சு அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணன் விசாரிக்கிறான். என்னமே எனக்கு சொல்ல தெரியல கிருஷ்ணா, ஏதோ ஒரு பெரிய ஆபத்தோன்னு எனக்கு தோன்றது, ஏதோ ஒரு கொடூரம், ஏதோ விபரீதம் ஏதோ நடந்திருக்குன்னு எனக்கு தோன்றது என் மனசுக்கு. உடனே கொஞ்சம் சிபிரத்துக்கு போய் என் மனசு சரியா இல்ல, என் ஹிருதயத்துல ஏதோ தப்பா தெரியறது. கிம்னோமே ஹிருதயம் தஸ்திரம் வாக்ஸ சஞ்சதி கேசவா ஸ்பந்தந்தி சாப்யனிஷ்டானி காத்ரம் சீததி சாப்யுதா கிம் नो मे ஹிருதயம் தத்ரத் வாக்ச சஞ்சதி கேசவா. கேசவா, என்னுடைய ஹிருதயம் உடையது, ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குன்னு மட்டும் தெரியும், சொந்த பிதா இல்லையா,
அபிமன்யுவோட சொந்த தகப்பனார் இல்லையா? ஒரு குழந்தைக்கு ஆபத்துன்னா ஒரு தகப்பனாருக்கு தெரிஞ்சிடாதா? எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடாதா? அதுதானே ரத்த பந்தம்ங்கிறது. அப்படி இருக்க இங்க அர்ஜுனனுக்கு ஏதோ மனசு சரியா இல்ல, அதனால எனக்கு மனசு இல்ல, ஏதோ ஒரு ஆபத்துன்னு தோன்றது. கிருஷ்ணா வேகமா உன்னுடைய சிபிரத்தை நோக்கி போ, தர்மபுத்திரருக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குமோ அப்படின்னு அர்ஜுனன் அப்பவும் தர்மபுத்திரர், ஏன்னா அபிமன்யுவை பத்தி யாராலையும் யோசிக்க முடியல. ஏன்னா அபிமன்யு அத்தகைய வீரன், அவனுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கும் அப்படிங்கிறத யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இத்தனை சக்கரங்களை தான் ஒருத்தனாவே இருந்து சமாளிச்சிருக்கான், அத்தனை வீரர்களை வீழ்த்திருக்கான், கௌரவ சைன்யத்தை பாதியாக ஆக்கிட்டான். எப்படி பீஷ்மர் பாண்டவர்கள் சைன்யத்தை பாதியா ஆக்கினாரோ அது போல கௌரவர்களுடைய சைன்யம் இப்ப முக்காவாசி போயிடுது. அதுக்கு காரணம் அபிமன்யு. அத்தனை பேரையும் தெரிஞ்சிருக்கான். அத்தகைய அபிமன்யுக்கு ஆபத்து வரும்னு யோசிக்க கூட முடியல யாராலையும். அதனாலதான் எல்லாரும் திரும்ப திரும்ப யுதிஷ்டிரர் சௌக்கியமா, வேற யாருக்காவது ஏதாவது ஆபத்தான யோசிக்கிறார்களே தவிர அபிமன்யுக்கு ஆபத்துன்னு யாராலையுமே யோசிக்க முடியல. இப்ப இங்க அர்ஜுனனும் என்ன கேட்கிறான், யுதிஷ்டிரருக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல, துரோணாச்சாரியார் வேற கைது பண்ணணும்னு காத்துட்டு இருக்காரு யுதிஷ்டிரரை, நம்ம அண்ணா சௌக்கியமா இருக்கானோ என்னவோ தெரியலப்பா, எனக்கு உடனே சிபிரத்துக்கு கிளம்பு அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, கண்டபிரான் சொல்றான், உன்னுடைய அண்ணா க்ஷேமமா இருக்கான், ஒரு பிரச்சனையும் இருக்காது உன்னுடைய அண்ணாக்கு. வியக்தம் சிவம் தவ பிராதுஹு சமாத்யஸ்ய பவிஷ்யதி மாசுசக கிஞ்சி தேவான்யத் தத்ரானிஷ்டம் பவிஷ்யதி. உன்னுடைய அண்ணா பிராதுஹு, உன்னுடைய அண்ணா சௌக்கியமா தான் இருப்பார், எந்த ஆபத்தும் இருக்காது, நீ கவலைப்படாம தைரியமா வா அர்ஜுனா. இங்க பார் அர்ஜுனா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, கிருஷ்ணன் சொல்றான் ஒண்ணு புரிஞ்சுக்கோ, யுத்த களம்னு வந்த பிறகு, யுத்தம்னு வந்தாச்சுன்னா யார் இருப்பா யாரு போவான்னு நம்ம கையில இல்ல. அதனால என்னவா இருந்தாலும் நீ தைரியமா மனசை தேத்திக்கணும். ஆனால் நீ தைரியமா வா, ஒண்ணு ஒரு பிரச்சனையும் இருக்காது, எனக்கு நம்பிக்கை இருக்கு வா அப்படின்னு ஒரு சாமானியனை போல கிருஷ்ணன் அர்ஜுனனை சமாதானம் பண்ணி இந்த கூடாரத்துக்கு பாண்டவர்களுடைய சிபிரத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே, பாண்டவர்களுடைய கேம்ப் அப்படி வந்த உடனே பார்த்தா எல்லா கொடிகளும் தாழ்த்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூடாரத்திலையும் கொடிகள் எல்லாம் பார்த்தா தாழ்த்தப்பட்டிருக்கு. திருஷ்டத்யும்னன் சேனாபதி அவனுடைய சிபிரம் தான் அங்க பிரதானமா இருக்கு. அந்த சேனாபதியான திருஷ்டத்யும்னனுடைய கூடாரத்துல விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்கு, கொடி கீழே இறக்கி கட்டப்பட்டிருக்கு. இத பார்த்த உடனே ரொம்ப பயமா போயிடுது அர்ஜுனனுக்கு. அர்ஜுனன் சொல்றான், கண்ணா இங்க பாத்தியா, நம்முடைய சிபிரத்தெல்லாம் பாத்தியா, கொடிகள் எல்லாம் இறக்கப்பட்டிருக்கு. அதுவும் திருஷ்டத்யும்னன் சேனாபதி அவனுடைய கூடாரத்துல விளக்குகள் இல்ல, விளக்கு எரியல, அதுவும் கொடி கீழே தாழ்த்தப்பட்டிருக்கு. ஏன்னா சேனாபதியினுடைய கொடி கீழே தாழ்த்தப்பட்டாலே ஏதோ பெரிய இழப்பாயிருக்குன்னு அர்த்தம். இந்த இத்தகைய சைன்யத்துல ஏதோ பெரிய இழப்பு ஆயிருக்கு போல இருக்கே கிருஷ்ணா. ஏன்னா இல்லைன்னா சேனாபதியினுடைய கொடியே இவ்வளவு கீழே தாழ்த்தப்பட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு புரியலையே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாம் பார்த்து என்ன ஆச்சுன்னு அர்ஜுனன் கேட்கிறான். சில பேர்கள் அர்ஜுனனை பார்த்து அழறார்கள், சில பேர்கள் அர்ஜுனனை பார்த்து துடிக்கிறார்கள், அர்ஜுனனை பார்த்து மார்ல அடிச்சுக்கிறார்கள். இதை எப்படி அர்ஜுனன் தாங்குவான்னு தெரியலையே அப்படின்னு அங்க தர்மபுத்திரரே தவிச்சுன்னு இருக்கார். இந்த சமயத்துல யாராவது சொல்லுங்களேன், ஏன் எல்லாரும் இப்படி இருக்கீர்கள் அப்படின்னு காவலர்களை பார்த்து அர்ஜுனன் கேட்க, ஒரு காவலன் அதுல அழுத முகத்தோட கூட அந்த கூடாரத்தை கை காமிச்சான், ஸ்திரீகளுடைய கூடாரம். இது என்ன ஸ்திரீகளுடைய கூடாரத்தை கை காமிக்கிறான் இவன், என்ன ஆச்சு கிருஷ்ணா அப்படின்னதும் பார்த்தா அங்க வெளியில பீமசேனன் நிக்கிறது தெரியறது. ஸ்திரீகளுடைய கூடாரத்துலதான் எல்லாருமே இருக்கார்கள், ஏன்னா எல்லாரும் அங்கதான் இருந்து துக்கத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் அழுதுன்னு இருக்கா. பீமசேனனுடைய கிரீடம் அங்க தெரிஞ்ச உடனே பீமன் அங்கதான் இருக்கார் போல இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அந்த கூடாரத்தை அழுத முகத்தோட கூட அந்த காவலன் காண்பிச்ச உடனே எல்லாரும் இங்கதான் இருக்கா போல இருக்கு கிருஷ்ணா, ஆனா யாருக்கு என்ன ஆபத்தோ தெரியலையே, இங்க பாரு அர்ஜுனா மனசை தேத்திண்டு வா, நம்ம போய் கேட்டா தானே தெரியும் வா அப்படின்னு கிருஷ்ணன் அர்ஜுனன் அழைச்சின்னு போறான். அழைச்சிட்டு போய் பார்த்தா பீமன் ரொம்ப அழறான். பீமன் இது வரைக்கும் இப்படி அழுது அர்ஜுனன் பார்த்தது இல்ல. இப்படி பீமன் அழறத பார்த்த உடனே என்ன பீமனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா போயிடுது, நம்ம பின்னாடியே வரேன்னு சொன்னோமே, இப்படி நம்ம கஜயுத்தம் பார்க்க போயிட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியில பீமன் அவ்வளவு துடிக்க அழறான். இதை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ரொம்ப பயமா போயிடுது. கிருஷ்ணா பெரிய ஆபத்து ஏதோ ஆயிடுத்து கிருஷ்ணா, இல்லைன்னா பீமன் நான் இவ்வளவு அழமாட்டா அப்படின்னு போய் கேளு, பீமன் நான் இங்கதானே இருக்காரு என்னன்னு போய் கேளு அப்படின்னு கிருஷ்ணார்ஜுனர்கள் வரா. அர்ஜுனனை பார்த்த உடனே பீமசேனன் அர்ஜுனா அப்படின்னு ஓடி போய் அர்ஜுனனை கட்டிக்கிறான். அர்ஜுனா தைரியமாறு, தைரியமாறு, இந்த நேரத்துலதான் உனக்கு தைரியம் வேணும், மனசை சமாதானம் பண்ணிக்கோ, நீயே எப்படியாவது உன் மனசை சமாதானம் பண்ணிக்கோ, உன் வீரத்தை விட்டுடாத, தைரியமாறு அப்படின்னு பீமசேனன் சமாதானம் பண்றான் அர்ஜுனனை.
முதல்ல என்ன ஆச்சு சொல்லு பீமண்ணா, ஏன் இப்படி அழற, என்ன ஆச்சு? நம்மளால நம்மளுடைய மகாராஜாவை காப்பாத்த முடியலையா? தர்மபுத்திரரை காப்பாத்த முடியலையா நம்மளால? கைது பண்ணி கொண்டு போயிட்டாரா துரோணாச்சாரியார்? சொல்லு, பரவாயில்ல, அவர் எங்க கொண்டு போனாலும் சரி, அவரோட நான் போராடி அண்ணாவை மீட்டு என்னால கொண்டு வர முடியும். எங்க கொண்டு போயிருக்கார் அண்ணாவை? எங்க கொண்டு போயிருக்கார் துரோணாச்சாரியர்? கைது பண்ணி எங்க கொண்டு போய் வச்சிருக்கார் சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, இல்ல அண்ணாவை கைது பண்ணல. பின்ன அண்ணாவுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுத்தா அண்ணா? சொல்லு அண்ணா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாத. என்னால அண்ணாவை அந்த கதியில பார்க்க முடியாது. என்ன ஆச்சு சொல்லு. இந்த அளவுக்கு நீ அழறேன்னா பின்ன அண்ணாக்கு ஏதோ ஆபத்து ஆயிடுத்து. என்ன ஆச்சு சொல்லு. அண்ணா சௌக்கியமா? அண்ணா வீரகதி அடைஞ்சிட்டாரா? என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதும், இல்லப்பா, நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பீமசேனன் தகைச்சு போய் நிக்க, அந்த நேரத்துல யுதிஷ்டிரர் உள்ளே இருந்து வெளியில ஓடி வந்து, அர்ஜுனா அப்படின்னு யுதிஷ்டிரரும் அர்ஜுனனை கட்டின்னு அழறார். அண்ணா சௌக்கியமா தானே இருக்கார், பின்ன எல்லாரும் இந்த அளவுக்கு ஏன் அழறா? உள்ள இப்படி ஸ்திரீகளை பார்த்தா அத்தனை ஸ்திரீகளும் தலைவிரி கோலமா அடிச்சுட்டு அழ, இத பார்த்த உடனே யாராவது இப்ப எனக்கு விஷயம் சொல்றீர்களா இல்லையா? நகுலன் எங்க, சகதேவன் எங்க, அவர்கள் 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, நகுல சகதேவர்களும் வரார்கள். வந்து, அண்ணா எங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல, ஆனால் உன்னுடைய புத்திரன் அபிமன்யு போயிட்டான். அப்படி என்னது, அபிமன்யு போயிட்டானா அப்படின்னு அர்ஜுனனால நம்ப முடியல இந்த வார்த்தையை. என்ன நகுலா, என்ன சகதேவா, என்ன சொல்ற நீ? அபிமன்யு வேற யாரையாவது பாத்திருப்பா, அபிமன்யுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பிரதிவிந்தியா இங்க வா அப்படின்னு யுதிஷ்டிரருடைய புத்திரன் பிரதிவிந்தியா, திரௌபதியினுடைய புத்திரன் பிரதிவிந்தியா, அபிமன்யு உன் கூட தானே இருந்தா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே யுத்தம் பண்ணிட்டு இருந்தீங்க, அபிமன்யு எங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, பிரதிவிந்தியா அழுத முகத்தோட கூட தலையை குனிஞ்சின்றான். என்ன கிருஷ்ணா இது, எல்லாருமே இப்படி சொல்றார்கள், அபிமன்யு போயிட்டானா நிஜமாவே அப்படின்னதும், ஆமாம் அப்படின்னு கிருஷ்ணனும் தலையசைக்கிறான். பார்த்தா அப்படிதான் தெரியறது, அபிமன்யு போயிட்டான் போல இருக்கு அப்படின்னதும் வேற இருந்த மரம் போல மடேர்னு கீழே விழுந்துட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பீமசேனன் தாங்கி பிடிச்சான். அர்ஜுனா, இந்த மாதிரி துக்கத்தை அனுஷ்டிக்கணுங்கிறது வாஸ்தவம் தான், அதுக்காக இந்த மாதிரி விழுந்துட்டியேப்பா, இங்க பாரு, கொஞ்சம் மனசை தேத்திக்கோ, எழுந்துரு, நான் சொல்றத கேளு அப்படின்னு அர்ஜுனன் சமாதானம் பண்ற பீமசேனன் உடனே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை பாக்குறான் அர்ஜுனன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணனை கட்டின்னு அழறான். கிருஷ்ணா, என் பிள்ளை போயிட்டானா கிருஷ்ணா, கேட்டியா உன்னுடைய மருமான் நீ எவ்வளவு ஆசையா இருந்த அபிமன்யு கிட்ட, அத்தகைய அபிமன்யு போயிட்டானா அப்படின்னதும் அர்ஜுனனை கட்டிண்டு கிருஷ்ணனும் அழறான். கிருஷ்ணனும் சொல்றான், அபிமன்யு போனது பெரிய இழப்பு தான் அர்ஜுனா, ஆனாலும் ஒரு வீரனுடைய மரணத்தை இவ்வளவு அவமரியாதை பண்ணாத, நீ இவ்வளவு அழுதேன்னா அப்புறம் அவனுடைய மரணத்தை நாமே அவமரியாதை பண்ணது போல ஆயிடும், நீ கொஞ்சம் மனசு தேத்திக்கோ, தேத்திண்டு முதல்ல அபிமன்யுக்கு என்ன ஆச்சுங்கிறத விசாரி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன உடனே கண்ணை தொடச்சிண்டான் அர்ஜுனன், மனசை சமாதானம் பண்ணிண்டான். எனக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, யார் பார்த்தா அபிமன்யுனுடைய மரணத்தை, யார் பார்த்தா அப்படின்னு கேட்டதும் திருஷ்டத்யும்னன் வரான். நான் பார்த்தேன், வாங்கோ, நான் சடலம் அங்கதான் இருக்கு, குருக்ஷேத்திரத்துல இருக்கு, வாங்கோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே யுதிஷ்டிரர் சொல்றார், வேண்டாம் அர்ஜுனா, வேண்டாம், போகாத, தயவு செஞ்சு சொல்றேன், போகாத. த்வயியாதே மகாபாஹோ சம்சப்த கபலம் பிரதி பிரயத்னமகரோத் ஆச்சாரியோ கிரகணே மம, தயவு செஞ்சு போகாத, உன்னால பார்க்க முடியாத அந்த காட்சிய. என்ன அண்ணா, ஏன் அந்த அளவுக்கு என்ன ஆச்சு? அர்ஜுனா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், என் வாயால நான் அதை எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு எப்படி போனா அபிமன்யுன்னு தெரியுமா உனக்கு? கேட்டா நீ துடிச்சு போயிடுவ. சொல்லுண்ணா, என்ன ஆச்சு? யார் வதம் பண்ணா அபிமன்யுவ? அவனை வதம் பண்ண முடியாதுன்னா எந்த வீரன்? என்னால இன்னமும் நம்ப முடியல, அபிமன்யு போயிட்டாங்கிறத என்னால இன்னமும் நம்ப முடியல. யார் வதம் பண்ணா என் பிள்ளை அபிமன்யுவ? சொல்லு. அவனை வதம் பண்ண முடியாதுங்கிறத நான் இப்பவும் நம்புறேன். எந்த வீரன் வதம் பண்ணா அபிமன்யுவ? வீரன்னா கேக்குறது, வீரர்கள்னு கேளுடா, வீரர்கள்னு கேளு. ஒருத்தனால வதம் பண்ண முடியாது அபிமன்யுவ, நீ சொல்றது சரிதான், பிற வேற யார் வதம் பண்ணா அப்படின்னதும் சொல்றேன், முதல்ல இருந்து சொல்றேன், நம்மளுடைய ஆச்சாரியர் வஞ்சிச்சுட்டார்டா நம்மள. ஆச்சாரியோ கிரகணே மம, துரோணரா வதம் பண்ணார் அபிமன்யுவ? இல்ல, அவர் மட்டும் இல்ல. நான் சொல்றேன் கேளு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கார்த்தால நீ அசுர சைன்யத்தோட போனியே,
நீயா போனியா? உன தந்திரமாக அசுரர்கள் உன் கூட யுத்தம் பண்றதா இருந்தா உன் கூட அங்கேயே இருந்து யுத்தம் பண்ணலாமே. ஏன் உன்னை அப்படியே சூழ்ந்துண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நகர்த்தி என் கிட்ட இருந்து உன்னை விலக்கி கொண்டு போனா ஏன்னு தெரியறதா? தந்திரம் தந்திரம் பண்ணிட்டார் துரோணாச்சாரியார். சக்கரவியூகம் பண்ணிட்டு. சக்கரவியூகமா? என்னன்னா சொல்ற? சக்கரவியூகத்துக்குள்ள எனக்கு மட்டும் தானே போக தெரியும், கிருஷ்ணனால போக முடியும், வேற யாருக்குமே தெரியாது. சக்கரவியூகம் எதுக்கு அமைச்சார் துரோணாச்சாரியர்? இது வஞ்சனை, மகா வஞ்சனை. எதிராளிக்கு என்ன தெரியுமோ அத்தகைய பிரபாவத்தோட தான் நாம் யுத்தம் பண்ணணுங்கிறது யுத்த நீதியாக இருந்த போதிலும், அதுவும் சக்கரவியூகம் உனக்கு தெரியுங்கிறதுனால உன்னை ஐடியா பண்ணி பிளான் பண்ணி உன்னை விலக்கி விட்டார் பத்தியா? அவ்வளவு வஞ்சனை. சரி, பிறகு என்ன ஆச்சு? அபிமன்யு சக்கரவியூகத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டான்பா. என்னன்னா இது? அவனை பிரவேசம் பண்ண ஏன்னா விட்ட? அவனுக்கு உள்ள பிரவேசம் பண்ண மட்டும்தான் தெரியும், திரும்பி வெளியில வர அவனுக்கு தெரியாதுன்னா அதுதான் வந்தது ஆபத்து. என்ன ஆச்சு? நாங்கள் பின்னாடியே போகலாம்னு நினைச்சோம். அபிமன்யு பின்னாடியே நாங்கள் பீமசேனன் போக தயாரா இருந்தான். ஜெயத்ரதன் வந்து எங்களை தடுத்துட்டான்ப்பா. எங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் ஜெயத்ரதனா? அவன் உங்களை ஜெயிச்சானா? அவன் உங்களை ஜெயிச்சாங்கிறத என்னால நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும், என்ன பண்றது? அவனுக்கு தான் வரம் இருக்கே. அவனுக்கு நம்மளோட போராடி ஒரு நாள் நம்மள ஜெயம் காணுவான்னு அவனுக்கு வரம் இருக்கு இல்லையா? அது நமக்கு தெரியுமே. அந்த வரத்தோட நாள் இன்னைக்குதான் போல இருக்கு. எங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்டான் ஜெயத்ரதன், எங்களை உள்ள போக விடல, அபிமன்யுவுக்கு சகாயம் பண்ண விடல. இதுவும் ஒரு யுத்த நீதி முறைப்படி நடக்கல. இதுவும் ஒரு யுத்த நீதியினுடைய முறை தப்பி இருக்கு. ஒரு வீரன் உள்ள போறான்னா அவன் ஒருவனா இருக்கறச்சே, நிராயுத பாணியா இருக்கறச்சேவோ இல்ல ஒருவனா இருக்கறச்சே அவனுக்கு சகாயத்துக்கு வரவர்களை போக விடணும். அப்படி போக விடாம தடுக்கிறதுங்கிறது யுத்த நீதிக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. அப்படி இருக்க ஜெயத்ரதன் தடுத்தான் அப்படிங்கிறதே ஒரு யுத்த நீதிய மீறின செயல். அப்படி ஜெயத்ரதன் எங்க எல்லாரையும் தடுத்து எங்க எல்லாரையும் ஜெயம் கண்டு, ஆனாலும் உள்ள மாட்டின்ட அபிமன்யு அகப்பட்டுண்டா இல்லையா? அப்படி அகப்பட்டுண்ட அபிமன்யுவ ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்லப்பா நம்ம பிள்ளைய வதம் பண்ண. எத்தனை பேர்கள் சேர்ந்து பண்ணா தெரியுமா? ததோ துரோணஹா கிருபஹா கர்ணஹா திரௌணிஹி கௌசல்ய ஏவ ச கிருதவர்மா ச சௌபத்ரம் ஷட்ரதாக பர்யவாரயன். ஷட்ரதாக 6 வீரர்களா சேர்ந்து அவனை குத்தி சதச்சார்கள்பா. யார் யாருன்னா துரோணஹா கிருபஹா துரோணாச்சாரியர், கிருபாச்சாரியர், கர்ணஹா கர்ணன், திரௌணிஹி திரௌணினா அஸ்வத்தாமா, துரோணருடைய பிள்ளை, அதனால அஸ்வத்தாமா, திரௌணிஹி கௌசல்ய ஏவ கோசல நாட்டு அரசன் அவன் ஒருவன், கிருதவர்மா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படி போட்டு வெட்டினார்கள்பா அபிமன்யுவ, செதச்சார்கள் அபிமன்யுவ. அதனாலதான் நீ யுத்த களத்துக்கு போகாதன்னு சொல்றேன். அவன் சடலத்தை பார்க்க முடியல என்னால. நீ போனேன்னா உயிரை விட்டுடுவ அர்ஜுனா, வேண்டாம் அபிமன்யுவ போய் பார்க்காத. அப்படி நான் கம்மியா சொல்றேன், 6 பேர்னு நான் கம்மியா சொல்றேன். திருஷ்யத்யும்னா நீ சொல்லு, எத்தனை பேர்? 6 பேராவது 6000 பேரண்ணா, எத்தனை பேரு? ஒருத்தரா 2 பேரா? கௌரவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டார்கள். அப்புறம் சகுனி எல்லாருமா சேர்ந்து போட்டு வெட்டினார்கள் அவனை. என் கண்ணால பார்த்தேனே, நான் தான் பார்த்தவர்கள் எல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாலே. நான் பின்னாடில இருந்து நான் யுத்தம் பண்ணிட்டு நான் முன்னாடி போயிட்டு இருக்கறச்சு என்னையும் தடுத்தார்கள் எல்லாரும். ஜெயத்ரதனுடைய படை என்னையும் தடுத்தது. ஆனா தூரக்கு இருந்து பார்த்தேனே, எத்தனை பேருங்கிற அத்தனை பேருமா சேர்ந்து வைத்தறிச்சல், எல்லாரும் அநியாயமா கொன்னார்கள் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொல்ல, எல்லாரும் கொன்னதோட மட்டும் இல்லாம அவன் போன ஒரு வீரன் அவமரியாதை பண்ணி எல்லாரும் சேர்ந்து நர்த்தனம் ஆடின்னு இருக்கா கிருஷ்ணா. எல்லாம் அவனை சுத்தி, இது என்ன, இது இப்படியா கௌரவர்கள் நடந்துப்பார்கள், வெக்க கேடு அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொன்னதும் இத கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஒரு ஆக்ரோஷம் வந்தது. எல்லாம் கோபம் வந்தது, துக்கம் வரல, கோபம் வந்தது. அப்படியா, இத்தனை பேர்களா என் பிள்ளை ஒருத்தனை வதம் பண்றதுக்கு? இத்தனை பேர்கள் சேர்ந்து அதுவும் செதச்சிருக்கார்கள். இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதுவும் பிரதானம் அந்த ஜெயத்ரதன். அத சொல்றார் யுதிஷ்டிரர், ஜெயத்ரதன் அநியாயமாக எங்களை தடுத்து, அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை பொழைச்சாலும் பொழைச்சிருக்கலாம் இல்லையா, ஒரு அவனை கத்தியால குத்தி இருக்கார்கள். இந்த மாதிரி யுத்தத்துல கத்தி குத்து படுறதெல்லாம் கூட சகஜம்தான். ஆனா பாசுபதாஸ்திரம் அந்த கத்தி குத்து பட்டு விழுந்த சமயத்துல கூட அவனை விடல. பாசுபதாஸ்திரம் போய் போட்டிருக்கான் அந்த ஜெயத்ரதன். இது என்ன ஒரு மனுஷர்களா, வேற ஏதாவது அவர்கள்லாம் அப்படின்னு தர்மபுத்திரர் அடிச்சுட்டாக. இத பார்த்த உடனே அர்ஜுனன் ஒரு ஆக்ரோஷம் அடைஞ்சு, எல்லாரும் கேட்டுக்கோ, அந்த ஸ்திரீகளுடைய கூடாரம் அங்க இருக்கு இல்லையா, ஸ்திரீகள் எல்லாம் அழறத பார்த்து, அழகை நிறுத்துங்கள் எல்லாம்,
நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்கள் அப்படின்னு அர்ஜுனன், நான் பிரதிஜை பண்றேன் கேளுங்கள் அப்படின்னு ஒரு மகா பிரதிஜை எழுந்து நின்னான் அர்ஜுனன். ஆக்ரோஷம் பண்றான், தன்னுடைய தேவதத்தம்ங்கிற தன்னுடைய சங்கத்தை எடுத்துட்டான். யதி வியுஷ்டாமி மாம் ராத்ரிம் இஷவோ ந ஹன்யாம் ஜயத்ரதோ இமாம் சாப்ய பராம் பூயஹ பிரதிஜ்ஞாம் மே நிபோததாக பிரதிஜ்ஞாம் மே நிபோததாக. பிரதிஜை பண்றேன் கேளுங்கள், நாளைய ராத்திரிக்குள்ள, நாளைய சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள அந்த பையன் ஜெயத்ரதனை நான் வதம் பண்ணியே திரும்ப. அத்தனைக்கும் காரணம் அவன். உங்களை போக விடாம தடுத்து யுத்த நீதியை மீறினது முதல்ல அவன் தான். உங்களை போக விடாம தடுத்து, அதுவும் அடிபட்டு விழுந்த ஒரு வீரன் மேல பாசுபதாஸ்திரம் மேல போட்டிருக்கான். வெக்கம் இல்லையா அவனுக்கு? ராத்ரிம் ஷவோம் அந்த ஜெயத்ரதனை நாளைக்கு தினம் சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள நான் வதம் பண்ணியே தீருவேன். இது என்னுடைய பிரதிஜ்ஞை. பிரதிஜ்ஞாமே நிபோததாக. உடனே எல்லாரும் அப்படியே அர்ஜுனனை பார்க்கிறார்கள். மற்றொரு கோரமான பிரதிஜ்ஞையை கேளுங்கள். அர்ஜுனன் அதோட நிறுத்தல, மற்றொரு விஷயம் சொல்றேன் கேளுங்கள். யத்யஸ்மின் ஹதே பாபே சூர்யோ ஹஸ்ம முயாஸ்யதி இஹைவ சம்பிரவேஷ்டாஹம் ஜ்வலிதம் ஜாதவேதசங்கோ ஜ்வலிதம் ஜாதவேதசங்கோ. நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆர்த்துக்குள்ள ஜெயத்ரதனோட உயிரை நான் எடுப்பேன். அப்படி ஜெயத்ரதனுடைய உயிர் நாளைக்கு போலேனா ஜ்வலிதம் ஜாதவேதசங்கோ, நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன். இது அர்ஜுனனுடைய பிரதிஜை. நான் ஜெயத்ரதனை நாளைக்கு வதம் பண்ணாவினில் நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். என் பிள்ளையே போன பிறகு நீ எனக்கு என்ன இருக்கு இந்த உலகத்துல, அதனால நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். சுபத்ரைய பார்த்து அர்ஜுனன் சொல்றான், உன்னுடைய புத்திரனுடைய உயிரை வாங்கினவனை நான் சும்மா விட மாட்டேன். நாளைக்கு ஆனா ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீகளுக்கு இப்படிதான் சமாதானம் சொல்ல முடியும். சுபத்ரா, கண்ணை தொடச்சுக்கோ, நாளைய தினம் உன்னுடைய புத்திரன் மரணத்துக்கு காரணமா இருந்த அந்த ஜெயத்ரதனுடைய உயிரை நான் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் உயிரை விடுறேன் பார், அக்னி பிரவேசம் நான் பண்றேன் அப்படின்னு அர்ஜுனன் ஒரு பிரதிஜை பண்ண உடனே பகவான் ஜனார்தனன் கிருஷ்ணன் சங்கநாதம் பண்றானான். அர்ஜுனா, உன்னுடைய பிரதிஜையை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற ரீதியில அர்ஜுனேன பிரதிஜ்ஞாதே பாஞ்சஜன்யம் ஜனார்தனஹ பிரதத்மௌ தத்ர சம்க்ருத்தோ தேவதத்தம் ச பால்குணஹ. தேவதத்தம் ச பால்குணஹ, பால்குணன் தேவதத்தம் ஆகிய தன்னுடைய சங்கத்தை எடுத்து சங்கநாதம் பண்ண அர்ஜுனனுடைய பிரதிஜையை கேட்ட உடனே பாஞ்சஜன்யம் ஜனார்தனஹா, பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஜனார்தனன் பாஞ்சஜன்யத்தை பூமன சங்கநாதம் பண்ண இத்தகைய அர்ஜுனனுடைய பிரதிஜை லோகமெல்லாம் எட்டட்டும். நாளைக்கு அர்ஜுனனுடைய பிரதிஜை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ரீதியில கண்ணபிரான் பாஞ்சஜன்யம் ஜனார்தனஹ, பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஜனார்தனன் சங்கநாதம் பண்ண உடனே அந்தந்த லோகத்துல அந்தந்த ஈஸ்வரர்கள் எல்லாம் பயப்படுறார்களாம். அர்ஜுனனுடைய பிரதிஜையை கேட்டு தரணியே ஒரு நிமிஷம் அப்படி பூமியே ஆடுறதாம். ச பாஞ்சஜன்யோ யுத வக்த்யாயுஹு மிருஷம் சம்பூர்ண தரணிஹி. அப்படி ஒரு பூகம்பம் வந்தது போல தரணியே இப்படி ஒரு ஆட்டம் ஆடுறதாம். ஏன்னா அர்ஜுனனுடைய பிரதிஜை பாஞ்சஜன்யத்தினுடைய துவனியை கேட்ட உடனே அந்தந்த லோகத்துல அந்தந்த ஈஸ்வரர்கள் எல்லாம் பயப்படுறார்களாம். ஸ்வர்கலோகத்துல இந்திரன் பயப்படுறான், பிரம்மலோகத்துல பிரம்மா பயப்படுறார், கைலாசத்துல ருத்ரன் பயப்படுறார். அத்தனை பேரும் அர்ஜுனனுடைய பிரதிஜையை கேட்டு அப்படியே லோகமே ஒரு ஆட்டம் ஆடுறது போல இருக்காம். அசுர அசுர மனுஷ்யாக பக்ஷினோ போரகாவா, பக்ஷினோ போரகாவா, பட்சிகள் எல்லாம் கிளப்பிலா கிளப்பிலான்னு கத்திண்டு அலறிண்டு அர்ஜுனனுடைய பிரதிஜையை கேட்டு அங்கும் இங்குமாக ஓட பித்ருஜரிதாவா, பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்துல கதர்றார்கள், அழுதார்கள். பிரம்ம தேவாஹா ரிஷயஹா, பிரம்மா பயந்து போயிட்டார். ரிஷிகள் எல்லாம் சப்த ரிஷிகள் எல்லாம் பயந்து போறா. அர்ஜுனனுடைய அந்த பிரதிஜையை கேட்டு லோகமே ஆடித்தான். லோகமே ஒரு க்ஷணம் இப்படி ஆடுறதாம். இத பார்த்ததும் எல்லாரும் யாரும் அழாதீர்கள், நாளைக்கு தினம் இந்த காரியம் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தன்னுடைய சோகத்தோட கூட மனசா தாரையன் துக்கத்தோட கூட அப்படியே தன்னுடைய சிபிரத்துக்கு போறான்.
அர்ஜுனன் தன்னுடைய சிபிரத்துக்கு போர்ச்சேவே பின்னாடியே இன்னைக்கு அர்ஜுனனை தனியா விடக்கூடாதுப்பா, என்ன பண்ணுவான்னு தெரியல, ஏற்கனவே துக்கத்துல வேற இருக்கான், அதுல இன்னும் கோபம் வேற அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தர்மபுத்திரரும் பின்னாடியே போயிட்டா, நகுல சகதேவர்களும் பின்னாடியே போய் அர்ஜுனனை சமாதானம் பண்ணிட்டு இருக்கார்கள். இங்க இப்படியோ பிரதிஜை பண்ணிட்டார்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கௌரவர்களுடைய கூடாரத்துல, ஏன்னா இங்க அண்டங்கள்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு அர்ஜுனனுடைய பிரதிஜை அப்படி கோரமான பிரதிஜை பண்ணி சங்கநாதம் பண்ணிட்டான் அர்ஜுனன்னு தெரிஞ்ச உடனே இங்க கௌரவர்கள் கூடாரத்துல ஜெயத்ரதன் இருந்தான் இல்லையா, அந்த ஜெயத்ரதனுக்கு ஒரு பயமா போயிடுது. ஜெயத்ரதன் என்ன பண்ணா, எனக்கு ஏன்பா வம்பு அப்படின்னு தான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிண்டான். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஜெயத்ரதன் புறப்பட தயாராயிட்டான். புறப்பட்டு ஜெயத்ரதன் வெளியிலேயே வந்துட்டான். ஜெயத்ரதன் வெளியில வந்ததை பார்த்த உடனே துரியோதனன், ஏய் ஜெயத்ரதா எங்க போற, எப்பா போர்ச்சேவே எங்க போறேன்னு கேட்காத, என்னை விட்டுடுப்பா, நான் ஓடிடுறேன். எங்க ஓட போற இப்போ, அப்படிலாம் நீ ஓட முடியாது, இங்கே இரு, எங்க ஓட போற, இல்லப்பா எனக்கு ஏன்பா வம்பு, நான் ஏதோ பாண்டவர்களை இன்னைக்கு வெற்றி கண்டேன், பாண்டவர்களை நான் இன்னைக்கு தடுத்து நான் ஜெயம் கண்டேன். ஆனா நீங்கள் எல்லாம் சேர்ந்து அபிமன்யுவை அடிச்சீர்கள், நான் கடைசியா வந்து பாசுபதாஸ்திரம் போட்டேன், கடைசியில இப்ப பழி என் மேல விழுந்துடுத்து. ஆமா, நாங்கெல்லாம் தான் ஏற்கனவே அந்த பொடியை அடிச்சு தள்ளிட்டோம்ல, உன்னை யாரு கடைசியில வந்து பாசுபதாஸ்திரம் போட சொன்னா அப்படின்னு துரியோதனன் கேட்கிறான். இங்க பார் துரியோதனா, இப்ப நடந்ததை பத்தி எல்லாம் பேச எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் முதல்ல கிளம்பணும், என்ன போக விடு, நான் ஓடி போறேன், நான் சிந்து தேசத்துக்கே போயிடுறேன்ப்பா, என்ன ஆள விடு. ஏன் இப்ப நீ எதுக்காக நீ கிளம்பணும் துரியோதனன் கேட்டதும், நாளைக்கு பிரதிஜை பண்ணிருக்கான் அர்ஜுனன், தெரியாத அவனுக்கு, அர்ஜுனன் சத்தியசந்தன் தர்மாத்மான்னு எல்லாரும் பேசிக்கிறான், அவன் பிரதிஜையை நிறைவேற்றிடுவானா. அப்படி இருக்க நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆறத்துக்குள்ள என்ன வதம் பண்ணுவேன்னு பிரதிஜை பண்ணிருக்கான் அந்த அர்ஜுனன். அதனால நான் என்ன பலி வாங்க போறியா, என்ன ஆள விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஜெயத்ரதன் சொன்னது. இரு மாப்பிள்ள, அப்படிலாம் கிளம்பாத, நீ எதுக்கு இப்ப கிளம்பணும், நாளைக்கு நாங்க உன்னை அர்ஜுனன்ட்ட காட்டி கொடுப்போமா, காட்டி கொடுக்கவே மாட்டோம், நீ இன்னும் நான் பாரு அர்ஜுனன் சொச்ச வாக்கியம் அங்க என்ன வச்சிருக்கான்னு பாரு, ஒருவேளை நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன்னை வதம் பண்ண முடியலன்னா அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொல்லியிருக்கான். இது எவ்வளவு பெரிய லட்டு நமக்கு. அர்ஜுனன் நாளைக்கு அக்னி பிரவேசம் பண்ற அழக நம்ம பார்க்க வேண்டாமா, அப்படின்னா அர்ஜுனன் என்ன வதம் பண்ண மாட்டானா, வதம் பண்ண முடியாது, நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் அதுக்கு. நம்மளுடைய சேனாபதியா துரோணாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் என்ன உன்னை அப்படி விட்டுடுவாரா, உன்னை கை விட்டுடு போறோமா நாங்க எல்லாம், வா நம்ம துரோணர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு ஜெயத்ரதனை அழைச்சிண்டு துரியோதனன் நேர துரோணாச்சாரியார் கிட்டக்க வரான். துரியோதனேன சஹிதோ துரோணம் ராத்திர விபூகதாம். துரோணாச்சாரியார் அங்க கலங்கி போய் உட்காந்துருக்கார். கலங்கி போய் கிருபாச்சாரியார் கிட்ட பேசின்னு இருக்கார். நம்ம இன்னைக்கு பண்ணது ரொம்ப தப்பு, அநியாயம் பண்ணிட்டோம், நம்ம எல்லாருமா சேர்ந்து அபிமன்யுவை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு துரோணருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. குற்ற உணர்ச்சியா இருந்து தன்னுடைய சிபிரத்துல உட்கார்ந்து இருக்கார். அப்ப இந்த பிரதிஜை அர்ஜுனன் பண்ணிருக்கான்ங்கிறது தெரிய வந்தது துரோணாச்சாரியாருக்கு. அப்ப துரியோதனன் வந்து சொல்றான், ஆச்சாரியரே இவர் கிளம்பி சிந்து தேசம் போறாராம், எங்க மாப்பிள்ள ஜெயத்ரதன் சிந்து தேசத்துக்கே கிளம்பி போயிடுறேன்னு சொல்றேன். அட கோழ, ஏண்டா எதுக்கு இப்ப நீ சிந்து தேசம் போகணும், வீரக்ஷத்திரியனா தைரியமா வந்து நில்லு, அங்க பாருங்க நீங்க சொல்லிட்டு போயிடுவேன். ஜெயத்ரதன் சொல்றான், நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவேன், அதுக்காக இப்ப அர்ஜுனன் கிட்ட என்ன பலி வாங்க போறேளா, நான் அதனால சிந்து தேசம் கிளம்பலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜெயத்ரதன் சொல்ல, நாளைக்கு நான் பத்ம வியூகம் அமைக்கிறேன், எப்படி சக்கர வியூகமோ அது போல பத்ம வியூகம். பத்ம வியூகம்னா தாமரப்பூ, தாமரப்பூ போல இந்த சைன்யங்கள்லாம் நெளிஞ்சு 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 நிற்கும். அதுல யாரு டார்கெட்டோ அவ முன்னாடி நிக்க மாட்டான், ஏன்னா தாமரப்பூ அப்படித்தானே இருக்கும், தாமரை புஷ்பம் மேல கொல்லுன்னு மலர்ந்து இருக்கும், கீழே தாமரையினுடைய தண்டு இருக்கும், அதுதான் பத்ம வியூகம்ங்கிறது. பார்த்தா தாமரப்பூ போல இருக்கும். பத்ம வியூகத்துல எல்லா வீரர்களும் முன்னாடி இருப்பா, பிரதானம் யாரு முக்கியமோ அவனை பின்னாடி நிக்க வச்சிருப்பா. அது போல நாளைக்கு நான் பத்ம வியூகம் அமைச்சு பின்னாடி உனக்கு நான் நிக்க வைக்கிறேன், உன்னை நான் பின்னாடி நிக்க வச்சு உயிரா இருந்து நான் நாளைக்கு உன்னை காப்பாத்திட போறேன். காப்பாத்தி நாளைக்கு சூரியன் அஸ்தமனம் மாறத்துக்குள்ள உன் கிட்டக்கவே அர்ஜுனன் வர முடியாது, அதனால நீ போக வேண்டாம் அப்படின்னு துரோணாச்சாரியார் தைரியம் சொன்ன உடனே ஜெயத்ரதன் சரி அப்படியாகில் சரி அப்படியாகில் துரியோதனா நிச்சயம் இது சரிதானே, எல்லா அமைப்பெல்லாம் கரெக்டா பண்ணிடுவல்ல, பண்ணிடுவேன் மாப்பிள்ள, நீ என்னுடைய மாப்பிள்ள இல்லையா, துஷலானுடைய கணவன் இல்லையா, நீ உன்னை நான் விட்டுற முடியுமா, அப்புறம் என் அப்பா என்ன சும்மா விடுவரா, உன்னை நான் விட்டேன்னா, அதனால நான் பத்ம வியூகம் பண்றேன்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார் இல்லையா, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களை நான் நல்லபடியா காப்பாத்திடுவோம், நீங்க நாளைக்கு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ற அழக நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டாமா அப்படின்னு சொல்லி துரியோதனன் ஜெயத்ரதனை இருக்க வச்சுட்டான். பிறகு சகுனி துரியோதனனை வந்து கூப்பிடுறான், துரியோதனா இங்க வா சொல்றேன், உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும், இங்க வா அப்படின்னு துரியோதனனை தனியா கூட்டிட்டு போய், துரியோதனா கை கொடு, சபாஷ், இன்னைக்கு எத்தகைய காரியங்கள் நடந்தது, பிரதானமான அந்த பையன் அபிமன்யு ஒழிஞ்சான்,
அபிமன்யு போயிட்டான்னாலே அர்ஜுனனுக்கு பாதி பலம் போயிடுத்து. இப்போ தன் புத்திரனை இழந்தவன் பாதியா பலம் போயிடுத்து இப்ப அவனுக்கு. சபாஷ் துரியோதனா, நாளைய தினம் அர்ஜுனன் வேற போயிட போறான். இதை விட இன்னும் நமக்கு வேற என்ன வேணும்? நாளையோட யுத்தமே முடிய போறது, உனக்கு பட்டாபிஷேகமே போறது, கை கொடு அப்படின்னு சகுனி கை உழுக்கிறான். அதை பார்த்தது துரியோதனன் சொல்றான், மாமா கொஞ்சம் சும்மா இருக்கியா, பைத்தியம் மாதிரி பேசாத, இந்த பைத்தியக்காரன் யுதிஷ்டிரன் மாதிரி நீயும் பேசாத. நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? அர்ஜுனன் அவன் பிரதிஜையை நிறைவேற்றிடுவான். என்ன நீ நினைச்சுட்டு இருக்க அர்ஜுனனை பத்தி? அர்ஜுனன் அவன் பிரதிஜையை எப்படியாவது நிறைவேற்றணும் தான் பாப்பான் மாமா. இப்ப நீ அர்ஜுனன் போயிட போறான்னு சொல்றியே, அட முட்டாள், முட்டாள் துரியோதனா, நீ முட்டாள் தான், நீ நிஜமாவே நீ முட்டாள் தான். சகுனி சொல்றான், உனக்கு விஷயம் தெரியாது, நான் சொல்றேன் கேளு. நாளைக்கு ஜெயத்ரதனை வதம் பண்ண முடியலைன்னா அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணுவான் தானே நீ சொல்ற? நான் சொல்றேன், ஜெயத்ரதனை வதம் பண்ணினாலும் அர்ஜுனன் போயிடுவான். அது எப்படி? அது எப்படி மாமா? ஜெயத்ரதனை வதம் பண்ணினாலும் போயிடுவானா அர்ஜுனன்? ஆமா, ஜெயத்ரதனை வதம் பண்ணினாலும் நாளைக்கு அர்ஜுனன் போயிடுவான். வதம் பண்ணலைன்னா அவனே அக்னி பிரவேசம் பண்ணிடுவான். அது எப்படி மாமா, என்ன விஷயம் அப்படின்னு துரியோதனன் கேட்க, அதுதான் ஒரு ரகசியம். இதை நீ ஜெயத்ரதன் போய் சொல்லிடாத, சொல்லிட்டேன்னா அப்புறம் அவன் கிளம்பிடுவான். ஜெயத்ரதன் நாளைக்கு இங்க இருந்தே ஆகணும். ஏன்னா நாளைக்கு அர்ஜுனனை ஒழிச்சு கட்ட போறது ஜெயத்ரதன் தான். ஜெயத்ரதனுக்கு ஒரு வரம் இருக்கு. ஜெயத்ரதன் சின்ன வயசுலயே ஜெயத்ரதனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு ஜெயத்ரதனுடைய தகப்பனார் ஒரு ஜோசியம் கேட்டாராம். ஜோசியம் கேட்ட உடனே அந்த ஜோசியர் சொன்னாரா, ஒரு பெரிய யுத்தத்துல உங்க பிள்ளை அடிபட்டு போவான் அப்படின்னு சொன்னாலாம். உடனே அவருடைய தகப்பனார் என்ன பண்ணா, ஜெயத்ரதனுடைய தகப்பனார் எங்கேயோ போய் காட்டுக்கு போய் தபசு பண்ணி ஜெயத்ரதனுக்கு நல்ல தீர்காயுசு வேணும்னு நினைக்க வேண்டி இருக்க, அவர் தபசு பண்ணி என்ன பண்ணார், இந்த ஜெயத்ரதனுடைய தலை யார் கையால கீழே விழறதோ, ஜெயத்ரதனுடைய மரணம் யாரால நடக்கிறதோ அவன் தலை மண்டை வெடிச்சு 100 சாவான் அப்படிங்கிற ஒரு பெரிய வரம் வாங்கிட்டார் தபஸ் பண்ணி. ஜெயத்ரதனுக்கு ஆயுசு வேணும்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனா ஜெயத்ரதனுக்கு ஆயுசு வேணும்னு கேட்காம அவனும் ஒரு முட்டாள் போல இருக்கு, என்ன பண்ணிட்டான், ஜெயத்ரதனுடைய தலை யார் கையால கீழே விழறதோ அவன் மண்டை 100 வெடிச்சு சாவான் அப்படின்னு ஒரு வரம் வாங்கிட்டார். அதனால நாளைக்கு அர்ஜுனன் ஜெயத்ரதனை ஒரு வேளை அடிச்சுட்டா கூட அர்ஜுனன் தலை 100 வெடிச்சு சாவான். இது எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு, எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் நமக்கு. இனிப்ப எடு சொல்றேன், இனிப்ப எடுத்து நம்ம எல்லாரும் கொண்டாடணும் இந்த விஷயத்த. அட மாமா, நான் என்னமோ நினைச்சேனே ஒண்ணு, உனக்கு நல்ல மூளை, எல்லா கதையும் நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வம்பும் உனக்கு தெரியுமா? ஜெயத்ரதன் அவன் என்னுடைய மாப்பிள்ளை, இத்தனை நாள் அவனை பத்தி எனக்கு தெரியல, ஆனா அவனுடைய விருத்தாந்தம் அவன் சரித்திரம் எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே. அதனாலதான் துரியோதனா, நான் யாருன்னு நினைச்சேன், நான் சகுனினா சகுனி, நான் விளையாட்டா என்ன சகுனினா சகுனி, எனக்கு எல்லா சரித்திரமும் தெரியும், ஒவ்வொருத்தரை பத்தி நான் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரிதான் ஜெயத்ரதன். அதனால ஜெயத்ரதன் நாளைக்கு போனாலும் நமக்கு தான் நாளைக்கு வெற்றி. ஏன்னா அர்ஜுனன் போயிடுவான் மாமா, அதுக்காக நம்ம விட முடியாது. அதுக்காக அப்புறம் என்னுடைய அப்பா இருக்காரு பாரு, அப்புறம் என்ன ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவான் ஜெயத்ரதன். அதுக்காக நம்ம போனாலும் பரவாயில்ல அர்ஜுனன் போயிடுவான்னு விட முடியாது. எப்படியாவது நம்ம ஜெயத்ரதனை காப்பாத்தி தான் ஆகணும். அதனால நம்ம ஜெயத்ரதை காப்பாத்துவோம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடி ஜெயத்ரதனை காப்பாத்துவோம். ஒருவேளை அவன் போக வேண்டி நேர்ந்தாலும் அர்ஜுனன் போயிடுவான், அது உறுதி அப்படின்னு உடனே எல்லாரும் இனிப்பு பரிமாறிண்டு கௌரவர்கள் கூடாரத்துல கொண்டாடிட்டு இருக்கார்கள் இந்த ஒரு சுப செய்திய. ஆனால் இங்க பாண்டவர்களுடைய கூடாரத்திலேயோ பரிதாபம் அங்க இருக்க. அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டு தன்னுடைய சிபிரத்துக்கு போயிட்டானா, இந்த கூடாரத்துல இவன் புருஷர்கள் இப்படி ஈஸியா பிரதிஜை பண்ணிட்டு போயிடுறான். இந்த ஸ்திரீகளுக்கு என்ன ஆறுதல், கூடாரத்துல இருக்கிற அத்தனை ஸ்திரீகளும் அழறார்கள், துடிக்கிறார்கள். அபிமன்யு போனதை நினைச்சு அத்தனை ஸ்திரீகளும் அடிச்சுட்டு அழறார்கள். பாண்டவர்கள் கூடாரம் பூரா பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரே சத்தம், ஒரே அழுக. அந்த சுபத்ரை தானே அபிமன்யுவை பெத்த தாயார், அவளுக்கு எப்படி இருக்கும் இது? எப்படி அவளை ஆறுதல் அடைய முடியுமா? சுபத்ரை இப்படி அடிச்சுட்டு அழறா கூடாரத்துல. ஹா புத்ரா மம மந்தாயாஹ கதம் மேத்யசி சம்யுகே நிதனம் பிராப்தவாம் ஸ்தாத பிதுஸ்துல்ய பராக்ரமஹ. ஹா புத்ரா மம மந்தாயா, ஹா புத்ரா அப்படின்னு சுபத்ரை பைத்தலியும் மார்லையும் அடிச்சுன்னு அழறா. இப்படி எனக்கு புத்திர சோகத்தை கொடுத்துட்டியே, பிதுஹு துல்ய பராக்கிரமஹா, உன்னுடைய பிதாக்கு நிகரா நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தானடா நான் தைரியமா இருந்தேன். உன்னுடைய பிதாவுனுடைய பராக்கிரமம் அப்படியே உனக்கு உரிச்சு வச்சிருக்குன்னு நினைச்சேனே, இப்படி உன்னை பறி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே, இப்படி அல்பாயுசா போயிட்டியே, எனக்கு புத்திர சோகம் கொடுத்துட்டியே அப்படின்னு சுபத்ரை அழ. சுபத்ரைய கட்டிண்டு அங்க திரௌபதி அழறாள். சுபத்ரா வைத்தறிச்சல், சுபத்ரா வைத்தறிச்சல், இப்படி அநியாயமா கொண்டு இருக்கார்கள். கேட்ட இல்லையா
கேட்ட இல்லையா? எல்லாரும் பேசின்றதை கேட்ட இல்லையா? அநியாயம் பண்றதுல வல்லவர்கள் அந்த கௌரவர்கள். இப்படி கௌரவர்கள் தான் என்னைக்குமே அநியாய பட்சபாதிகள்னு நமக்கு தெரியுமே. சூதாட்ட அரங்கத்திலேயே என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டோம் இல்ல நம்ம. அப்படி அநியாயம் பண்ணுவார்கள் கௌரவர்கள்ங்கிறத தெரிஞ்சும் நம்முடைய பாண்டவர்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இருக்க வேண்டாமா? சுபத்ரா, நான் ஒண்ணு சொல்றேன், நமக்கு என்ன எப்பவுமே நமக்கு ஒரு ஆபத்துனா பாண்டவா வரமாட்டான். திரௌபதி சொல்றாள், நமக்கு ஒரு ஆபத்துனா வரமாட்டான். நம்முடைய புத்திரனை நம்ம பறி கொடுத்திருக்கோம், அதுவும் அநியாயமா பறி கொடுத்திருக்கோம். ஏதோ போர்க்களத்துல ஒரு வீரன் அடிச்சான் போனான்னா அது வேற. அநியாயம் பண்ணி கொண்டிருக்கார்கள், அவனை ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்க அவன் அநியாயமா இத்தனை பேர்கள் சேர்ந்து செதச்சார்கள்ங்கிறத எப்படி தாங்க முடியும் நம்மளால? புத்திர சோகம் அப்படின்னு திரௌபதி சுபத்திரையை கட்டின்னு அழறா. நமக்கு ஒரு ஆபத்துனா பாண்டவர்கள் வரமாட்டார்கள் இல்லையா? இப்ப நம்ம புத்திரனுக்கு ஒரு ஆபத்துனா வரல பத்தியா? திக்பலம் भीमसेनस्य दिक्पार्थस्य धनुष्मतां दिग्वीर्यं वृष्णिवाराणां पाञ्चालानां च दिग्बलं भीमसेनस्य பீமசேனன் ஒரு பலவானா. எப்போதுமே நான் பலவான் பலவான்னு சொல்லுவார், புறத்தியாரெல்லாம் நல்லா அடிப்பார். ஆனா நமக்கு ஒரு ஆபத்து, நம் குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்துன்னு அவர் வரமாட்டார். திக்பலம் பீமசேனஸ்ய, அது சூழல் அப்படிதான் அமையிறது. எப்போதுமே நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறச்சு அங்க பக்கத்துல பீமன் இருக்கிறது இல்ல. திக்பலம் பீமசேனஸ்ய திக்பார்த்தஸ்ய தனுஷ்மதாம், பெரிய தனுஷ்மானா இருக்கலாம் பார்த்தன், ஆனா என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு ஆபத்துன்னு இருக்கிறச்சு இவர்கள் வரதில்லையே. ஏதோ இவரை கேட்டா யாரும் படைய பார்க்க போயிட்டேன்னு இவர் சொல்றார், அவரை கேட்டா நான் அசுரர்களோட யுத்தம் பண்ண போயிட்டேன்னு அவர் சொல்றார், நகுல சகதேவர்களை கேட்டா நாங்க குதிரைப்படையோட போயிட்டோம்னு சொல்றா. இப்படி ஆளாளுக்கு இங்கேயும் அங்கேயும் போனேன்னு சொல்றாளே தவிர ஒருத்தராவது அபிமன்யுவை பார்க்க இருந்தேன்னு சொல்லலையே. இதுல என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன், இவர்கள் மட்டும் என்ன வாழ்ந்தது? அவர்களும் தான் ஒரு கால் பார்க்க மாட்டாளா? திக்வீர்யம் விஷ்ணி வீராணா பாஞ்சாலானாம் ச திக்பலம், பாஞ்சாலானாம் ச திக்பலம். என்னுடைய அப்பா, என்னுடைய தமையன் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய வைத்தறிச்சலுக்கு ஆளாயிட்டார்கள். இன்னைக்கு இத்தனை பேர்ல யாராவது ஒருத்தர் பார்த்திருக்கலாம் இல்லையா அபிமன்யுவ? எல்லாரும் நான் இங்க போனேன் அங்க போனேன்னு சதறினார்களே தவிர ஒருத்தராவது அபிமன்யுவை பார்க்க போலியே அப்படின்னு சுபத்ரா அழறாள். இப்படி அத்தனை ஸ்திரீகளும் அழறார்கள். சில ஸ்திரீகள் அங்க சொல்றா, அர்ஜுனனுடைய பத்தினிகள் மத்த பேர்கள் சொல்றா, இல்ல மத்த பேர்கள்லாம் என்ன சொல்றார்கள், இது ஒரு பக்கம் சுபத்திரைய பார்த்து சொல்றார்கள், இது ஒரு பக்கம், ஏ ஹே ஹி கிருஷ்ணோ தோ வத்ஸ ஸ்தனோ பூர்ணை பிபஷுபே, நம்முடைய புத்திரனை பறி கொடுத்தோம், இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், நாளைய தினம் அர்ஜுனன் என்ன ஆவனோ தெரியலையே அப்படின்னு எல்லா ஸ்திரீகளும் அழறார்கள். அபிமன்யு போனதை நினைச்சுட்டு அழறார்கள். அர்ஜுனனுக்கு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சுட்டு அழறார்கள். தாம் பிரகாமம் ருதி विलप्य च सुदुःखिता उन्मत्त्वा तदा राजन् विसंज्ञात् क्षितौ ता प्रकामं रुदित्वा च, रुदित्वाன அழுக, ஒரே அழுக சத்தம், ஒரே அழுக சத்தம். இந்த இவர்களுடைய அழுக சத்தம் இந்த பாண்டவர்கள் கூடாரம் பூரா கேட்க, அதுவும் ஸ்திரீகள் அழுதா எப்படி இருக்கும் துக்கத்துல. அவர்கள் அத்தனை பேருமா அழறார்களா அபிமன்யு போனதை நினைச்சுண்டு, நாளை தினம் அர்ஜுனனுக்கு என்ன ஆகுமோன்னு நினைச்சுண்டு. சோபசாஸ்து கிருஷ்ணஸ்ச துக்கிதாம் பிருஷ துக்கிதா, அப்படி துக்கத்துல விழுந்து விழுந்து அழறார்கள். இத பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்த உடனே வெளியில வாசல்ல, இந்த கூடாரத்தினுடைய வாசல்ல பீமனும் கிருஷ்ணனும் மட்டும் நிக்கிறார்கள். ஏன்னா அர்ஜுனன் சபதம் பண்ணிட்டு போயிட்டான், அர்ஜுனனை சமாதானம் பண்ணணும்னு மீதி பாண்டவர்கள் அங்க போயிடவே இவர்களுடைய கூடாரம் வாசல்ல கிருஷ்ணனும் பீமனும் மட்டும் நின்னுண்டு இவர்கள் எல்லாம் இப்படி விலாப்பம் அடையறத பார்த்துட்டு இருக்கார்கள். இப்படி பார்த்துட்டு இருக்கறச்சே ஏவமஸ்ய பகினீம் திரௌபதீம் அபி சோத்தரம், திரௌபதியும் உத்தரையும் கட்டிண்டு அழறார்கள். உத்தரகுமாரி அபிமன்யுனுடைய பத்தினி, இப்ப பிரதம கர்ப்பவதியா வேற இருக்கா உத்தரகுமாரி. இப்பதான் விவாகம் ஆச்சு அபிமன்யுக்கு அவளுக்கும். இப்ப பிரதம கர்ப்பவதியான உத்தரகுமாரிய தைரியமா இருக்கும்படி திரௌபதி அவளை கட்டிண்டு அழ, இதெல்லாம் இவர்கள் எல்லாம் விலாப்பம் அடையறத பார்த்த பீமசேனன் இப்படி கிருஷ்ணனை பாக்குறான். கிருஷ்ணா, உடையறது கிருஷ்ணா, என் ஹிருதயம் உடையறது, என்னால இவர்கள் அழுது பார்க்க முடியல.
கிருஷ்ணா, நான் ஒண்ணு சொல்றேன். அபிமன்யு உன்னுடைய மருமகன் தானே? அவனுக்கு ஒரு தீர்காயுசா அவனுக்கு இருக்கும்படி நீ ஆசீர்வாதம் பண்ணலையா? இல்ல என்ன இது? ஏன் இத்தனை தாய்மார்கள் எப்படி அடிச்சுன்னு அழறா பாத்தியா? அவன் ஒருவன் போனது ஏதோ சாமான்யமா அவன் போயிருந்தா அது வேற விஷயம். அப்படி அநியாயமா கொண்டு இருக்கார்கள் அந்த கௌரவர்கள். கௌரவர்கள் மனுஷர்களா இல்ல வேற ஏதாவது பேய் கிருஷ்ணா? அவர்கள்லாம் பிசாசர்கள். கௌரவர்கள் மனுஷர்களே இல்ல. இப்படி அநியாயமா கொண்டு இருக்கார்கள். எனக்கு கோபம் வருது கிருஷ்ணா அந்த கௌரவர்கள் மேல. ஒவ்வொருத்தரையும் நான் சிதைக்கிறேன் பார், அந்த கௌரவர்களை நான் சும்மா விட்டேனா பார் அப்படின்னு பீமசேனன் ஒரு ஆக்ரோஷம் அடைகிறான். இவர்கள் அழறத பார்த்து தாங்க முடியாத பீமசேனன், இந்த கௌரவர்கள் மேலதான் எனக்கு கோபம் வருது. சப்தேன கிருஷ்ண சங்கஸ்பவேன நிகதோ தார்த்த ராஷ்டிராய சானுபந்த சுயோதனஹா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த துரியோதனன், அந்த பையன்தான். அந்த பையனுக்காக தான் எல்லாரும் அநியாயம் பண்ணிட்டு இருக்கார்கள். அவன் ஒருத்தன் வாழணும், மீதி பேர் எல்லாம் சாகணும் அவனுக்கு. அப்படி இருக்கிற துரியோதனன் நான் என்ன பண்றேன் பார், நாளைக்கு இந்த தார்த்த ராஷ்டிரர்களை நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு பீமன் ஒரு ஆக்ரோஷம் அடையறான். இப்படி பீமன் ஆக்ரோஷம் அடைஞ்ச உடனே கிருஷ்ணன், டேய் பீமா பீமா கொஞ்சம் நிதானிச்சுக்கோப்பா, பீமன்னா கொஞ்சம் நிதானிச்சுக்கோ, தயவு செஞ்சு சொல்றேன், கெஞ்சி கேட்கிறேன்ப்பா, நீ வேற ஒரு சபதம் பண்ணிடாத. கிருஷ்ணன் சொல்றான், நீ ஒரு சபதம் பண்ணிடாதப்பா கோபத்துல. ஏற்கனவே உன் தம்பி வேற ஒரு பிரதிஜை பண்ணிட்டு போய் உட்காந்து இருக்கான். நானே அவன் பிரதிஜையை என்ன ஆப்போறதோன்னு ஒரு விதமா எனக்கு பயமா இருக்கு பீமா. நாளைக்கு என்னதான் இருந்தாலும் அர்ஜுனனுடைய கதி என்ன ஆப்போறதோன்னு நானே பயந்து போயிருக்கேன். நீ வேற ஏதாவது ஒரு பிரதிஜை பண்ணி தொலைக்காத இப்போ கோவத்துல. அப்புறம் நாளைக்கு நான் உன்னை பாப்பேனா அர்ஜுனனை பாப்பேனா, நான் யார பாப்பேன்? நீ வேற எதையாவது பிரதிஜை பண்ணிடாத பீமா, கொஞ்சம் இரு. இப்ப ஸ்திரீகள் அழறா, உன் மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதானே, நான் போய் சமாதானம் பண்றேன், நான் போய் அவளை சமாதானம் பண்றேன், நீ எதையாவது பிரதிஜை பண்ணிட்டு தொலைச்சிடாத, நீ கொஞ்சம் பேசாம நில்லுங்க அப்படின்னு பீமனை சமாதானம் பண்ணிட்டு கிருஷ்ணன் உள்ள போறான். இந்த சோகமான சிபிரத்துக்குள்ள கிருஷ்ணன் பிரவேசம் பண்ண உடனே, இப்படி கிருஷ்ணன் உள்ள பார்த்த உடனே, கிருஷ்ணனை பார்த்ததும் அத்தனை ஸ்திரீகளும் வீல்னு கத்தினார்கள். கத்திண்டு அத்தனை பேரும் கிருஷ்ணனை போய் சூழ்ந்துட்டார்கள். கிருஷ்ணன் கிட்ட போய் அண்ணா, எல்லாருமே கிருஷ்ணன் அண்ணான் தான் கூப்பிடுவா, ஏன்னா சுபத்ரைக்கு மட்டும் கிருஷ்ணன் அண்ணா இல்ல, மத்த அத்தனை பேருக்குமே கிருஷ்ணன் அண்ணாதான், அப்படிதான் அவர்கள் நினைக்கிறா. அண்ணா கேட்டியா, விஷயம் கேட்டியா, எங்க பிள்ளை அபிமன்யு போயிட்டா அப்படின்னு அத்தனை ஸ்திரீகளும் அடிச்சுட்டு அழறார்கள். இதுல பிரதானம் சுபத்ரை. இந்த சுபத்ரை தான் பிரதானம், அவள் தான் பெற்ற தாயார். அதனால சுபத்ரை எப்படி கையில பிடிச்சுட்டான் கிருஷ்ணன். கொஞ்சம் யாரும் அழாதீங்கோ, அமைதியா இருங்கோ அப்படின்னு சொல்லி, சுபத்ரா இங்க வா அப்படின்னு கிருஷ்ணன் ஒரு ஆசனம் எடுத்துட்டான். சுபத்ரைய உட்கார வச்சுட்டான். சுபத்ரா, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ இப்படி அழலாமா? இப்படி நீ அழுதேனா நீ யார்? நீங்கள் எல்லாம் இப்படி அழலாமா? நீங்கள் எல்லாம் க்ஷத்திரியானிகள் இல்லையா? க்ஷத்திரிய ஸ்திரீகள் இல்லையா? நீங்கள்லாம் இப்படி அழலாமா? இப்படி பகவான் வாச்ச, மா சோகம் குரு வார்ஷ்ணேயி குமாரம் பிரதி சஸ்னுஷாம் சர்வேஷாம் பிராணினா பீரோ நிஷ்டைஷா கால நிர்மிதாக குலே ஜாதஸ்ய தீரஸ்ய க்ஷத்ரியஸ்ய விசேஷதः சத்ருஷம் மரணம் ஹேதத் தவ புத்ரஸ்ய மாசுசः க்ஷத்ரதர்மம் புரஸ்கிருத்ய கதசூரः சதாம் கதிம் யாம் கதிம் பிராப்னுயாமேஹ ஏ சான்யே சஸ்திரஜீவினः மா சோகம் குரு வார்ஷ்ணேயி. குரு வார்ஷ்ணேயி, நீ எத்தகைய குலத்துல நீ பிறந்திருக்காய் சுபத்ரா? யாதவ குலத்துல பிறந்தாய். குருவார்ஷ்ணேயி, அதுவும் குருவம்சத்துல வாக்கப்பட்டிருக்காய். குருவம்சத்தினுடைய வதுனி. குமாரம் பிரதி சஸ்னுஷா, உன்னுடைய குமாரன் போனதுங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கல்யாணி, அவங்க கல்யாணினா மங்களமானவளேன்னு அர்த்தம். உங்களை எல்லாரையும் நான் பார்த்து சொல்றேன், திரௌபதி நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ இவ்வளவு சோகம் நீ அடைஞ்சா சுபத்ரைக்கு யாரு ஆறுதல் சொல்லுவா? திரௌபதி, நான் உன்னை சமாதானம் பண்ணுவேனா சுபத்ரையை சமாதானம் பண்ணுவேனா? நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி அழுதா உத்தரகுமாரிய பாருங்கள், அவள் முகத்தை பாருங்கள். அவளுக்கு இப்ப இது பிரதம கர்ப்பம் வேற, முதல் பிரசவம், கர்ப்பவதியாக வேற இருக்கா. அவளுக்கு நீங்கள் ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இப்படி அடிச்சுன்னு அழக்கூடாது. இங்க பாரு சுபத்ரா, ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நீ க்ஷத்ரிய ஸ்திரீ இல்லையா? நீங்க எல்லாரும் க்ஷத்ரியானிகள் இல்லையா? க்ஷத்ரிய ஸ்திரீகள் இல்லையா? வீரபத்தினி இல்லையா? வீரத்தாய் இல்லையா? இப்படி கோழத்தனமா நீங்கள்லாம் அழலாமா? வீரபத்தினியா இரு சுபத்ரா, ஒரு வீரத்தாயா இரு. திரௌபதி, உனக்கும் இதேதான்.
மற்றவர்களையும் பார்த்து சொல்றேன், நீங்கள் எல்லாரும் க்ஷத்ரிய ஸ்திரீகள்ங்கிறத மறக்க கூடாது. க்ஷத்ரிய ஸ்திரீகள் இதை ஏத்துண்டுதான் ஆகணும். சதிருஷம் மரணம் ஏதது, மரணம்ங்கிறது சம்பவிச்சே தீரும். ஒரு க்ஷத்ரியனை, ஒரு க்ஷத்ரியானி எதுக்கு பிள்ளை பெறா? இந்த மாதிரி போர்க்களத்துல பறி கொடுக்கறதுக்குன்னே ஒரு க்ஷத்ரியானி, ஒரு க்ஷத்ரியனை பெறா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். குலே ஜாதஸ்ய தீரஸ்ய, அது எத்தகைய குலம், எத்தகைய தீரன் உன்னுடைய பிள்ளை அபிமன்யு. அவன் என்ன புறமுதுகிட்டு ஓடினானா? எல்லாரையும் பார்த்து என்னை அடிக்காதன்னு கெஞ்சினானா? இல்ல என்னை விட்டுடுங்கள்னு கதறினானா? சரணாகதி பண்ணானா? இல்ல ஓடினானா? என்ன செஞ்சானவன்? எத்தனை நாள் துரியோதனன் ஓடி இருக்கான் யுத்தத்துல இருந்து. ஆனா அபிமன்யு ஓடினானா? தன்னுடைய தீரத்தை காண்பிச்சிருக்கான். குலே ஜாதஸ்ய தீரஸ்ய க்ஷத்ரியஸ்ய விசேஷதஹ, வீரக்ஷத்ரியனாக இருந்து ஒரு க்ஷத்ரியனுக்கே உண்டான விசேஷம். க்ஷத்ரியஸ்ய விசேஷதஹ, அத்தகைய வீரத்தை காண்பிச்சுட்டு போயிருக்கான். அவனுடைய வீரத்தை இன்னைக்கு ஸ்தாபிச்சிருக்கான். அத்தகைய அபிமன்யுனுடைய மரணத்தை நம்ம எல்லாரும் இவ்வளவு அழுது நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது. வீர புத்திரனுடைய வீர தாயா இருந்து அவனுடைய மரணத்தை வணங்கு, அவனுடைய மரணத்தை வணங்கு. இதுதான் க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ர தர்மம் புரஸ்கிருத்ய கதசூராஹ சதாம் கதிம் யா கதிம் ப்ராப்னுயாமேக யே சான்யே சஸ்திர ஜீவனக. க்ஷத்ரியனுடைய வாழ்க்கை போர்க்களத்தில் அடிபட்டு விழணுங்கிறது தான் அவனுடைய விதி. அதனால அவ இந்த ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீயா எப்படி உன்னுடைய புத்திரனுடைய மரணத்தை அவமரியாதை பண்ணாம ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீயா லட்சணமா அதை நீ ஏத்துண்டு அவனுடைய மரணத்தை வணங்கு. அதை விட்டுட்டு அவனுடைய மரணத்தை நீ அவமரியாதை பண்ணாத. யத்தார்த்தேன பிரதிஜ்ஞாதம் தத்ததான ததன்யதா. உனக்கு உன்னுடைய பர்த்தா பார்த்தன், உன்னுடைய கணவன் பார்த்தன் போற போக்குல என்ன சொல்லிட்டு போனான்னு பாத்தியா சுபத்ரா? என்ன சொன்னான்? உன்னுடைய புத்திரன் உயிரை எடுத்தவன நாளைக்கு நான் உயிர் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? அதுதான் க்ஷத்ரியர்களுக்கு அழகு. ஒரு க்ஷத்ரிய ஸ்திரீக்கு அப்படிதான் ஆறுதல் சொல்ல முடியும். உன் புத்திரன் உயிரை எடுத்த அவனுடைய உயிரை நாங்கள் நாளைக்கு எடுக்காம விட மாட்டோம், அப்படிலாம் விட்டுருவோமா என்ன? எத்பார்த்தேன பிரதிஜ்ஞாதம், பார்த்தனுடைய பிரதிஜ்ஞா பிரதிஜ்ஞை, அதை நிறைவேற்றாம நாங்கள் யாரும் ஓய மாட்டோம். அதனால கண்ணை தொடச்சுக்கோ சுபத்ரா, கண்ணை தொடச்சுக்கோ. திரௌபதி கண்ணை தொடச்சுக்கோ. எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கோங்க. தைரியமா இருங்கள், உத்தரைக்கு ஆறுதலா இருங்கள். தைரியமா இருந்து நாளைய தினம் அந்த ஜெயத்ரதனுடைய தலை உங்களுடைய திருவடியில விழணும். அந்த மாதிரி நாங்கள் செய்யறோம். அதுக்கான விஷயத்தை எதிர்பார்த்து காத்துன்றீங்கள். இந்த மாதிரி அபிமன்யுனுடைய மரணத்தை எல்லாரும் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிட்டான் கிருஷ்ணன். சமாதானம் பண்ணி பிறகு வெளியில வந்தான். பீமனை பார்த்தான். ஓரளவுக்கு சமாதானம் பண்ணிட்டேன்ப்பா, இனிமே யாரும் அழமாட்டான், இனிமே புரிஞ்சுப்பா, அழமாட்டா, இதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சுப்பா. பீமா நீ போய் கொஞ்ச நேரம் ஓய்வேடு, நாளைக்கு பெரிய காரியம் இருக்கு, ஜெயத்ரத வதம் இருக்கு, நீ போய் கொஞ்ச நாள் ஓய்வேடு, நானும் என்னுடைய கூடாரத்துக்கு போறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றான். நீ போ கிருஷ்ணா, எனக்கு மனசு சரியில்லை, நான் இப்படியே ஓரமா எங்கேயாவது உட்காந்துக்கிறேன். பீமன் சொல்றான், நான் இப்படியே ஓரமா எங்கேயாவது உட்காந்துக்கிறேன், ஏதாவது பிரதிஜை பண்ணக்கூடாது நீ சொல்லிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ல. பிரதிஜை எல்லாம் பண்ண மாட்டேன், நான் உட்காந்துக்கிறேன் ஓரமா எங்கேயாவது, நான் போய் உட்காந்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு பீமன் மனசு சரியில்லாம போய் உட்காந்துட்டான். அத போல கிருஷ்ணனும் தன்னுடைய சிபிரத்துக்கு திரும்பறான். சிபிரத்துக்கு தாருகா தாருகா அப்படின்னு கூப்பிடுறான். தாருகன் கிருஷ்ணனுடைய சாரதி. தாருகன் வந்தான். பிரபு அப்படின்னு வந்தான். வா என்னுடைய சிபிரத்துக்கு வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், நாளைக்கு பெரிய காரியம் இருக்குப்பா, ஜெயத்ரத வதம் நாளைக்கு ஆகணும், ஒரு பெரிய விஷயம், அதுவும் அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டான், அதனால அது விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தாருகா, என்னுடைய சிபிரத்துக்கு வா அப்படின்னு தாருகனை மட்டும் அழைச்சிண்டு கண்ணன் தன்னுடைய சிபிரத்துக்குள்ள வரான். தன்னுடைய கூடாரத்துக்குள்ள வரான். சுத்தி முத்தி இருக்கிற காவலர்கள் எல்லாம் கூட அனுப்பிட்டான். எல்லாரும் கொஞ்சம் போங்க, நான் தாருகன்ட்ட தனியா பேசணும், சில விஷயங்களை நாங்க பேசியே ஆகணும், நீங்க போங்கள் அப்படின்னு தாருகன்ட்ட அப்படி பகவான் என்னதான் பேச போறான், நாளைக்கு ஜெயத்ரத வதம் எப்படி ஆக போறது அப்படிங்கிற விஷயத்த நாளை தினம் அனுபவிப்போம். அடியே பாக்கியமா.